அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது ஆரம்பிப்போம். இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு தொகுத்து வழங்குவதற்காக எங்களுடைய பயிற்சி மைய விரிவுரையாளர் செல்வி கிருபாதேவி வீரசிங்கம் அவர்கள் இங்கே இணைந்து இருக்கின்றார். அவர் இப்பொழுது இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவார். முதலில் இறை வணக்கம் இடம்பெறும். திருச்சிற்றம்பலம். கூற்றாயினவாறு விலக்ககிலீர் கொடுமை பல செய்தன நானறியேன் ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் அப்பொழுதும் தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே குடரோடு தொடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகை கடில வீரட்டானத்து உரை அம்மானே நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் நினையாதொரு போதுமிருந்தறியேன் வஞ்சம் இது ஒப்பது கண்டறியேன் வயிற்றோடு துடக்கி முடக்கியிட நஞ்சாகி வந்தென்னை நலிவதனை நணுகாமல் துறந்து கரந்து விடீர் அஞ்சேலுமென் நீரதிகை கடில வீரட்டான துறையம்மானே பணிந்தாரன பாவங்கள் பாற்றவல் ஏற்படுவெண்தலையில் பலி கொண்டுழல்வீர் துணிந்தேயுமக்காட்செய்து வாழலுற்றார் சுடுகின்றது சூலை தவிர் தருளீர் பிணிந்தார் பொடி கொண்டுமை பூசவல்லீர் பெற்றமேற்றுகந்தீர் சுற்றும் வெண்தலை கொண்டு அணிந்தீரடிகள் அதிகை கடில வீரட்டானத்து உரை அம்மானே முன்னம் அடியேன் அறியாமையினான் முனிந்தென்னை நலிந்து முடக்கியிட பின்னை அடியேன் உமக்காளும் பட்டேன் சுடுகின்றது சூலை தவிர் தருளீர் தன்னை அடைந்தார் வினை தேர்ப்பதன்றோ தலையாயவர் தம் கடனாவதுதான் அன்னநடையார் அதிகை கடில வீரட்டானத்து உரை அம்மானே காத்தாழ்பவர் காவல் இகழ்ந்தமையால் கரை நின்றவர் கண்டு கொள் என்று சொல்லி நீ தாயகயம் புக நீக்கியிட நினை கொள்ளும் வழி துறையொன்றறியேன் வார்த்தை இது ஒப்பது கேட்டறியேன் வயிற்றோடு துடக்கி முடக்கியிட ஆர்த்தார் புனலார் அதிகை கடின வீரட்டானத்து உரை அம்மானே சலம்பூவோடு தூவம் மறந்தறியேன் தமிழோடிசை பாடல் மறந்தறியேன் நலந்தீங்கிலும் உன்னை மறந்தறியேன் உன்னாமம் என்னாவில் மறந்தறியேன் உலந்தார் தலையில் பலி கொண்டுழல்வார்
உடலுள்ளுரு சூலைதவே தருளாய் அலந்தேனடியேன் அதிகை கடில விரட்டானத்து உரை அம்மானே உயர்ந்தேன் மனை வாழ்க்கையும் உன் பொருளும் ஒருவர் தலை காவல் இல்லாமையினால் பயந்தேயுமக்காட் செய்து வாழலுற்றால் வலிக்கின்றது சூலை தவிர்த்தருளீர் பயந்தே என் வயிற்றின் அகம்படியே பறித்து புரட்டி அறுத்தீர்த்திட நான் அயர்ந்தேனடியேன் அதிகை கெடில விரட்டானத்து உரை அம்மானே பலித்தேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியேன் வஞ்சம் மனம் ஒன்றும் இல்லாமையினால் சலித்தால் ஒருவர் துணையாருமில்லை சங்கவன் குழைக்காதுடையம் பெருமான் கலித்தே என் வயிற்றின் அகம்படியே கலக்கே மலக்கிட்டு கவர்ந்து தின்ன அலுத்தேனடியேன் அதிகை கடில விரட்டானத்து உரை அம்மானே பொன் போல மிளிர்வதோர் மேனியினேர் பொறி புன்சடையீர் மேலியும் பிறையீர் துன்பே கவலை பிணியன்றிவற்றை நணுகாமல் துறந்து கரந்துமிடீர் என் போலிகளும்மை இனி தளியார் அடியார் படுவது இதுவேயாகில் அன்பே அமையும் அதிகை கடில விரட்டானத்து உரை அம்மானே போர்த்தாயங்கோரானையின் ஏறுரிதோல் புறங்காடரங்கானடம் ஆடவல்லாய் ஆர்த்தான் அரக்கன் தன்னை மால்வரை கீழ் அடர்த்திட்டருள் செய்த அது கருதாய் வேத்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தால் என் வேதனையான வேலக்கீடாய் ஆர்த்தார் புனல் சூழ் அதிகை கடில விரட்டானத்து உரை அம்மானே மாதர் பேரை கண்ணி யானை மலையான் மகளோடும் பாடி போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவாரவர் பின் புகுவேன் யாதும் சுவடு படாமல் ஐயாரடைகின்ற போது காதன் மட பிடியோடும் களிறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் போழிளங்கண்ணியினானே பூந்துகிலாளோடும் பாடி வாழியம் போற்றி என்றே தீவட்டமிட்டாடா வருவேன் ஆழி பலவனென்றேத்தும் ஐயாரடைகின்ற போது
கோழி படையோடும் கூடி குளிர்ந்து வருவன கண்டேன் கண்டேன் அவதிருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் எரிப்பிறை கண்ணினானை ஏந்திழையாளோடும் பாடி முறித்த இளையங்களிட்டு முகமலர்ந்தாடா வருவேன் அரித்தொழுகும் வெள்ளருவே ஐயாரடைகின்ற போது வரிக்குயில் பேடையோடாடி வைகி வருவன கண்டேன் அவதிருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் பிற இளங்கண்ணீனானை மேவளையாளோடும் பாடி துற இளம் பன்மலர் தூவி தோளை குளிர தொழுவேன் அற இளம் பூங்குயில் உமையாள் ஐயாரடைகின்ற போது சிற இளம் பிழையோடு ஆடி சேவல் வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் ஏடு மதி கண்ணியானை ஏந்திழையாளோடும் பாடி காடோடு நாடு மலையும் கைதொழுதாடா வருவேன் ஆடல் அமர்ந்துரைகின்ற ஐயாரடைகின்ற போது பேடையும் கூடி வருவன கண்டேன் அவதிருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்மதி கண்ணீனானை கையல் நல்லாளோடும் பாடி உண்மெலி சிந்தையனாகி உணரா உருகா வருவேன் அண்ணல் அமர்ந்துரைகின்ற ஐயாரடைகின்ற போது வண்ண பகன்றிலோடாடி வைகி வருவன கண்டேன் கண்டேன் அவதிருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கடிமதி கண்ணீனானை காரிகையாளோடும் பாடி வடிவோடு வண்ணம் இரண்டும் வாய் வேண்டுவ சொல்லி வாழ்வேன் அடியினையார்க்கும் கழலானை ஐயாரடைகின்ற போது இடிகூறலன்னதொரேனம் இசைந்து வருவன கண்டேன் கண்டேன் அவதிருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் இரும்பு மதி கண்ணியானை மெல்லியலாளோடும் பாடி பெரும்புலர் காலை எழுந்து பெருமலர் கொய்யா வருவேன் அருங்கலம் பொன்மணியுந்தும் ஐயாரடைகின்ற போது கருங்கலை பிடையோடு ஆடி கலந்து வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் பிறை கண்ணீனானை மொய் குழலாளோடும் பாடி பற்றி கயிறறுக்கில்லேன் பாடியும் ஆடா வருவேன் அற்றருள் பெற்று நின்றோரோ ஐயாரடைகின்ற போது நற்றுணை பிடையோடு ஆடினாரை வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் திங்கள் மதி கண்ணியானை தேமொழியாளோடும் பாடி எங்கருணல்கும் கொலெந்தை எனக்கினி என்ன வருவேன் அங்கிளமங்கையராடும் ஐயாரடைகின்ற போது பைங்கிளி பிடையோடு ஆடி பறந்து வருவன கண்டேன்
கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் வளர்மதி கண்ணியேனானை வார்குழலாளோடும் பாடி களவுபடாததோர் காலம் காண்பான் கடை கண்ணிற்கின்றேன் அளவுபடாததோர் அன்போடு கையாரடைகின்ற போது இளமணனாகு தழுவி வேறு வருவன கண்டேன் கண்டேனவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேனவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். எண்ணுகேன் சொல்லி எண்ணுகேனோ பெருமான் திருவடியே எண்ணின் நல்லால் கண்ணிலேன் மற்றோர் களைகள் கழலடியே கைதொழுது காணின் நல்லால் ஒன்னுளே 9 வாசல் வைத்தாய் ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன் புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூருமவிய புண்ணியனே அங்கமே பூண்டாய் அனலாடினாய் ஆதிரையாய் ஆள் நிழலாய் ஆனூர்ந்தாய் பங்கமொன்றில்லாத படற்சடையினாய் பாம்பொடு திங்கள் பகை தீர்த்தாண்டாய் சங்கையொன்று இன்றியே தேவர் வேண்டாம் சமுத்திரத்தின் நஞ்சுண்டு சாபமூவா சிங்கமே உன்னடிக்கு போதுகின்றேன் திருப்புகலூர் மவிய தேவ தேவே பையரவ கச்சையாய் பால் வெண்ணீற்றாய் பழிக்கு குழையினாய் பண்ணாரின் சொல் மைவிரவு கண்ணாளை பாகம் கொண்டாய் மான்மரிகை ஏந்தினாய் வஞ்ச கள்வர் ஐவரையும் மென்மேற் தரவறுத்தாய் அவர் வேண்டும் காரியம் இங்கு ஆவது இல்லை பொய்யுரையாதுன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மவிய புண்ணியனே தெருளாதார் மூவையிலும் தீயில் வேவம் சிலை வளைத்து சங்கணையால் செற்ற தேவே
மருளாதார் தம்மனத்தில் வாட்டம் தீர்ப்பாய் மருந்தாய் பிணி தீர்ப்பாய் வானோர்க்கு என்றும் அருளாகி ஆதியாய் வேதமாகி அலர் மேலான் நீர் மேலான் ஆய்ந்தும் காண பொருளாவாய் உன்னடிக்க போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனே. நீராறு செஞ்சடை மேல் நிலாவண்டிங்கள் நீங்காமை வைத்துகந்த நீதியானே பாரறுபடுதலையில் பலிகொள்வானே பண்டனங்கற்காய்ந்தானே பாவநாசா காரறு முகிலனைய கண்டத்தானே கருங்கை களிற்றுருவை கதற போர்த்த போரே உன்னடிக்க போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனே. விரிசடையாய் வேதியனே வேத கீதா விரிபொழில் சூழ்வன் காட்டாய் மீய சூறாய் திரிபுரங்கள் எரி செய்த தேவதேவே திருவாரூர் திருநூலட்டானம் மேயாய் மறுவினியார் மணத்துளாய் மாகாளத்தாய் பலஞ்சுழியாய் மாமரை காட்டு எந்த என்றும் புரிசடையாய் உன்னடிக்க போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனே. தேவார்ந்த தேவனை தேவரெல்லாம் திருவடி மேல் அலறிட்டு தேடி நின்று நாவார்ந்த மறைபாடி நட்டமாடி நான் முகனும் இந்திரனும் மாலும் போற்ற காவார்ந்த பொழிச்சோலை காண பேராய் கழுக்குன்றத்துச்சியாய் கடவுளே நின் பூவார்ந்த பொன்னடிக்க போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனே. நெய்யாடி நின்மலனே நீலகண்டாம் நிறைவுடையாய் மறைவல்லாய் நீதியானே மையாடும் கண்மடவாள் பாகத்தானே மான் தோலுடையாய் மகிழ்ந்து நின்றாய் கொய்யாடு கூவிளம் கொன்றை மாலை கொண்டடியேன் நானிட்டு கூறி நின்று பொய்யாத சேவடிக்க போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனே. புன்னம் சேர் கோவணத்தாய் தூய நீற்றாய் துதைந்திலங்கு வண்மழுவாள் கையில் ஏந்தி தன்னனையும் தன்மதியும் பாம்பும் நீரும் சடை முடிமேல் வைத்து உகந்த தன்மையானே அன்னநடை மடவாள் பாகத்தானே அக்காரம் பூண்டானே
ஆதியானே பொன்னம் கழலடிக்க போதுகின்றேன் பூம்புகலூர் மவிய புண்ணியனே ஒருவனையும் அல்லாது உணராது உள்ளம் உணர்ச்சி தடுமாற்றத்துள்ளே நின்ற இருவரையும் மூவரையும் என் மேல் இல்லாத தரவருத்தாய்க்கில்லேன் ஏலக்கருவரை சூழ்கானல் இலங்கை வேந்தன் கடுந்தேர் மீதோடாமை காலால் செற்ற ஒருவரையாய் உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மவிய புண்ணியனே ஆடுகின்றிலை கூத்து உடையான் கழற்கு அன்பிலை என் குருகிப் பாடுகின்றிலை பதைப்பதும் செய்கிலை பணிகிலை பாதமலர் சூடுகின்றிலை சூட்டுகின்றதுமிலை துணையிலே பிணனெஞ்சே தேடுகின்றிலை தெருவுதோர் அலரிலை செய்வதொன்று அறியேனே அல்லியம் பூம்பழனத்து ஆமூர் நாவுக்கரசே செல்ல நெறிவகுத்த சேவகனே தில்லை கொல்லை விடையரே கூத்தாடரங்காக செல்வ நிறைந்த சிற்றம்பலமே சேர்ந்தனையே மிண்ட மனத்தவர் போமின்கண் மெய்யடியார்கள் விரைந்து வம்மின் கொண்டும் கொடுத்தும் குடி குடியேசற்கு ஆட்சேமின் குழாம் புகுந்து அண்டம் கடந்த பொருள் அளவில்லதோர் ஆனந்த வெள்ளப்பொருள் பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருளன்றே பல்லாண்டு கூறுதுமே.
மறைந்தருள் புரி வேதநாயகனே கண்ணினால் திருக்கையிலையில் இருந்தனின் கோலம் நன்னினான் தொழ நயந்தருள் புரியன பணிந்தார். திருச்சிற்றம்பலம். இணையவழி சிந்தனை அரங்கில் கலந்து கொண்டிருக்கும் அன்பர்கள் அடியார்கள் யாவருக்கும் வணக்கம். இதுவரையும் உமது இதயாசிரியரின் இறை பாடல்களை கேட்டீர்கள். கொழும்பு திருவாவடுதுறை ஆதீன சைவ சித்தாந்த பயிற்சி மையத்தால் நடாத்தப்படும் அப்பர் சிந்தனை அரங்கில் நாம் எல்லோரும் கலந்து கொண்டிருக்கின்றோம். இன்று சித்திரை சதயம். சித்திரை சதயமாகிய இந்த நல்ல நாளிலே அப்பரடிகள் நன்னறிய சிவானந்த ஞான வடிவேயாகி அண்ணலார் சேவடி கீழ் அடைக்கலம் பெற்றமையை உண்மையில் சைவர்களாகிய நாம் எல்லோரும் குருபூச நிகழ்த்தி மாகேஸ்வர பூசையுடன் வழிபட வேண்டும். அதற்கான ஏற்பாடுகள் இல்லாவிட்டாலும் அவரின் வாழ்வையும் வாக்கையும் நினைவு கொள்ளும் வகையில் நாம் இந்த சிந்தனை அரங்கை ஏற்பாடு செய்துள்ளோம். உமக்கு முதலில் பக்தி ததும்ப இறை வணக்கத்தை வழங்கிய சங்கீத பூஷணம் திருமதி கம்சானந்தி தர்மபாலன் அவர்கள் பன்னிசை பாடும் பரம்பரையைச் சேர்ந்தவர். இவர் ஒரு இசை பட்டதாரி, வீணை பயின்றவர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பயின்ற அவர் இன்று இனிய குரலால் இசை பரப்பிக் கொண்டு இருப்பவர். உமது நிகழ்வுகளில் அவரது நிகழ்ச்சி எப்போதும் சிறப்பையும் இனிமையையும் ஏற்படுத்தி கொண்டிருப்பதை இணையவழி கருத்தரங்குகளில் ஏற்கனவே கலந்து கொண்டவர்கள் அறிவீர்கள். சில நாட்களாக நாம் இந்த இணையவழி கருத்தரங்குகளை நிகழ்த்தாது விட்டுவிட்டோம். சிறப்பு நிகழ்வு நாட்களில் நாம் சைவத்தை போற்றும் முறையில் இடையிடையே இவ்வாறு சிந்தனை அரங்குகளை ஏற்பாடு செய்வோம். சமய விழிப்புணர்வை சமுதாய மத்தியில் ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணமுடன் எமது தலைவர் நவநீதம் ஐயா அவர்கள் முற்றோதல், புராண படனங்கள், தல யாத்திரைகள், சமய போட்டிகள், சமய எழுச்சி விழாக்களை காலத்திற்கு காலம் நடாத்தியுள்ளார். இத்தகைய இந்த சமய விழிப்புணர்வு எண்ணத்தை மனதில் கொண்டு அந்த நோக்குடன் தான் இன்றைய வாக்கும் அப்பர் அவர்களின் வாக்கும் வாழ்வும் என்ற சிந்தனை கருத்தரங்கை நாங்கள் ஏற்பாடு செய்துள்ளோம். சித்தாந்த செம்மணி சைவப்புலவர் செல்லையா நவநீதகுமார் எம்ஏ ஐயா அவர்களை அவரது சிறப்புரையை வழங்கும்படி வேண்டிக் கொள்கின்றேன். இடையறா பேரன்பும் மழை வாரும் இணை விழியும் உளவாரத்தின் படையறா திருக்கரம் சிவபெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சும் நடையறா பெருந்துறவும் வாகீச பெருந்தகைதம் ஞானப்பாடல் தொடையறா செவ்வாயும் சிவவேட பொலிவழகும் துதித்து வாழ்வாம். எல்லாம் வல்ல ஆனந்தமான நடராஜ பெருமானது திருவருளும், திருக்கைலாய பரம்பரை மிகண்ட சந்தானம் திருவாவடுதுறை ஆதீன 24வது சன்னிதானம் அவர்களுடைய குருவருளும் துணை கொண்டு இன்றைய இந்த அரங்கத்தை அலங்கரித்து கொண்டு இருக்கின்ற
அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி இன்றைய நாளிலே திருநாவுக்கரசருடைய சில சிந்தனைகள் வாகீசர் வாக்கும் வாழ்வும் என்பது பற்றி சிந்திக்க விளைகின்றது. நாவுக்கரசர் என்று சிறப்பிக்கப்பட்டவர் அப்பரடிகள். நாவுக்கு அரசு, இந்த நாவுக்கு எல்லாம் அரசாக இருக்கின்ற ஒருவராக இறைவனாலேயே நாவுக்கு அரசு என்ற பெயர் சூட்டப்பட்டவர். இந்த நாவுக்கு சிறப்பு என்னென்று சொன்னால், பேசுகின்ற நாவை உயர்திணை அப்படி என்று சொல்லி, பேசாத நாவை அகிரிணை என்று சொல்லி வகுத்திருக்கின்றார்கள். உயர்திணை அகிரிணை என்று வகுக்கின்ற பொழுது பேசக்கூடியவர்கள் உயர்திணையிலே உள்ளவர்கள், பேசாத ஜீவராசிகள் எல்லாம் அகிரிணையிலே உள்ளவை, அல்லாத திணை, உயர்திணை அல்லாத திணை. அப்ப இந்த நாக்கிலே பேசக்கூடிய நாக்குக்குத்தான் சிறப்பு இருக்கின்றது. நாக்கு எல்லா ஜீவராசிகளுக்கும் இருக்கின்றது, ஆனால் பேசக்கூடியவர்களைத்தான், பேசக்கூடியவர்களை நாங்கள் மனிதர்கள் என்று சொல்லுகின்றோம். வாய் பேசா பிராணிகள் என்று ஏனையவற்றை குறிப்பிடுகின்றோம். அவற்றுக்கும் வாய் இருக்கின்றனதான், ஆனால் வாய் பேசா பிராணிகள் என்று நாவினாலே பேச முடியாத ஜீவராசிகள். அப்ப இந்த நாக்கு எங்களுடைய 36 தத்துவத்திலே ஞானேந்திரியமாக வருகின்றது, அதே நேரத்தில் கர்மேந்திரியமாகவும் வருகின்றது. முகத்திலே கண் இருக்கின்றது, 2 கண், 2 காது, 2 மூக்கு. ஆனால் வாய்க்குள்ளே இருக்கிற நாக்கு ஒன்றுதான். ஆனால் 2 கண்ணும் ஒரே தொழில், பார்வை என்ற ஒரே தொழிலை செய்கின்றது. 2 காதும் கேட்டல் என்று ஒரு தொழிலை செய்கின்றது. 2 மூக்கும் மணத்தல் என்று ஒன்றுதான். ஆனால் ஒரு நா 2 வேலையை செய்கின்றது. ஒன்று பேசுகின்றது, ஒன்று சுவைக்கின்றது, உண்ணுகின்றது. அப்ப சுவைக்கின்ற உண்ணுகின்ற நாவுக்கு பெருமை இல்லை, பேசுகின்ற நாவுக்குத்தான் பெருமை. நாவுக்கரசர் நிறைய பேசினார். யாரை பற்றி பேசினார்? இறைவனை பற்றி பேசினார். அதனாலேதான் பேசாத நாள் எல்லாம் பிறவா நாளே அப்படி என்று சொல்லி சொல்லுகின்றார். அப்ப பேசுகின்ற நாவுக்கு சிறப்பு. நான் 2 இடத்துல வருகின்றது. என்ன? கர்மேந்திரியம், ஞானேந்திரியம் உண்டு. இப்ப திருமுருகாற்றுப்படையை நாங்கள் எடுத்துக்கொண்டால், திருமுருகாற்றுப்படை 11ஆம் திருமுறையிலும் பெறும், 10 பாட்டிலையும் பெறும். அதே போல இந்த நாக்குக்கு ஒரு சிறப்பு இருக்கின்றது. இந்த அப்பரடிகளுடைய வாக்கு சொல்லுக்கு உறுதி அப்படி என்று சொல்லுவார்கள். அவர் வாழ்ந்த காலம் 81ஆக இருந்தாலும் எங்களுடைய சைவ சமயத்துக்கு ஒரு 21 வருடங்கள்லாம் சமயத்திலே இருந்தார் என்று ஆராய்ச்சியாளர் குறிப்பிடுகின்றார்கள். ஏனென்று சொன்னால் அவருடைய பெரும் காலப்பகுதி சமண சமயத்துக்குள்ளேயே சென்று விட்டது. இவருடைய வரலாற்றை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், நடுநாடு என்று சொல்லப்படுகின்ற அந்த நாட்டிலே, சோழ நாட்டுக்கும் தொண்டை நாட்டுக்கும் நடுவிலே இருப்பதனாலே அது நடுநாடு. அதிலே திருமுனைப்பாடி நாடு. திருமுனைப்பாடி நாட்டிலே திருவாமூர் என்ற அந்த ஊரிலே சைவ வேளாள் குலத்திலே குறுக்கியர் குடியிலே புகழ்மிக்க புகழனாருக்கும் மாதினியாருக்கும் புதல்வராக தோன்றுகின்றார். இவருடைய காலத்தை ஆராய்ச்சியாளர் குறிப்பிடுகின்ற பொழுது கிறிஸ்துவுக்கு பின் 575ஆம் வருடத்திலே இவர் அவதாரம் பண்ணினார் அப்படி என்று சொல்லி குறிப்பிடுவார்கள். திலகவதியாருக்கு இளையவராக தோன்றுகின்றார். ஆரம்பத்திலே திலகவதியாருக்கு சில ஆண்டு கழிந்துதான் இவர் தோன்றினார் என்று சொல்லி சேக்கிழார் சொல்லுவார். திலகவதியாருக்கு திருமணம் பேசுகின்றார்கள், கலிப்பகையார் என்று சொல்லி. அவர் போருக்காக செல்லுகின்றார். இங்கே போலனார் இறக்கின்றார். அவருடனே மாதினியாரும் இறந்து விடுகின்றார். அந்த நேரத்திலே இவர்கள் கவலையுற்று இருக்கின்ற நேரத்திலே திலகவதியாருக்கு பேசி நிச்சயித்த அந்த கலிப்பகையாரும் போரிலே சென்று வீர மரணம் அடைகின்றார். இந்த நேரத்திலே திலகவதியார் உயிர் துறக்க நினைக்கின்ற வேளையிலே மருள் நீக்கியாராக இருந்த இந்த திருநாவுக்கரசர் தான் தனித்து போவேன்,
நீர் உயிர் துறந்தால் உம்முடன் நானும் உயிர் துறப்பேன் அப்படி என்று சொல்லுகின்ற பொழுது தம்பிக்காக உயிர் பிரியாது வாழ்ந்தவர் திலகவதியார். இந்த திலகவதியாருடைய பெருமையினாலேதான் இந்த திருநாவுக்கரசருடைய புகழ் ஓங்கியது. தூண்டு சுடர் விளக்கணியார் அப்படி என்று சொல்லி சேக்கிழார் சொல்லுவார். அப்ப இந்த பல துன்பங்களை எல்லாம் சந்தித்த இந்த மருள் நீக்கியார் திருநாவுக்கரசருக்கு வாழ்விலே ஒரு பற்றற்ற நிலை வந்து இந்த சமண சமயத்திலே இந்த போதிக்கின்ற பொழுது துறவரத்தை சொல்லுவார்கள். இந்த துன்பங்கள்ல இருந்து விட வேணும்னு சொன்னால் நீங்கள் எங்களுடைய வழிக்கு வாருங்கள். இப்பவும் எங்களுடைய காலத்திலே கூட இந்த பலவிதமான பிரசாரங்கள் நடந்து கொண்டிருக்கிற மாதிரி அந்த நேரத்துல சமண சமயம் பிரசாரம் பண்ணி கொண்டு இருந்தார்கள். நிம்மதி என்று சொன்னா இங்கே வாருங்கள் அப்படி என்று சொல்லி நிலையாமை எல்லாம் சொல்லி கொண்டு இருக்கின்ற வேளையிலே இந்த மருள் நீக்கியாரும் அறியாத பருவம் அப்படியே சமண சமயத்துக்கு மாறிவிட்டார். அங்கே தர்மசேனர் என்று அவர்களுடைய நூல் எல்லாம் படித்து பெரிய ஒரு பாண்டித்தியம் பெற்று ஒரு விற்பனராக அங்கே இருக்கின்றார். காலங்கள் ஓடிக்கொண்டு இருக்கின்றன. திலகவதியாருக்கு மிகுந்த கவலை. யாருக்காக உயிர் பிரியா தரித்திருந்தேனோ, உயிரை தாங்கி இருந்தேனோ அவரே தன்னை விட்டு போய்விட்டாரே என்று இந்த திருவதிகை வீரட்டானத்திலே அந்த இறைவனிடம் போய் அழுது தொழுது வேண்டி நின்றார். தம்பியை மீண்டும் எங்களுடைய நெருக்கி கொண்டு வர வேண்டும் அப்படி என்று சொல்லுகின்ற பொழுது திலகவதியாருடைய கனவிலே இறைவன் தோன்றி சொன்னார், முன்னமே முனியாகி என்னை அடைய தவம் செய்தவன், நீ கவலைப்படாதே, அவனுக்கு சூலை கொடுத்து ஆட்கொள்ளுவோம் அப்படி என்று சொல்லி முன்னவே முனியாகி தவம் முயன்றவன் இறைவனை அடைவதற்கு. அப்ப முனிவர் என்று சொல்லுகின்ற பொழுது இவருடைய முற்புறப்பை சொல்லுகின்ற பொழுது வாகீச முனிவராக கைலாயத்திலே இருந்ததாகவும், இந்த வாகீசர் ராவணன் கைலை மலையை பேர்த்த போது இந்த ராவணனுடைய வீரர்கள் எல்லாம் மலைக்கு கீழே அழுந்தி இருந்த பொழுது அவன் பலகாலம் அழுது கொண்டிருந்தான். அந்த விரல்கள் எல்லாம் மலைக்கு கீழே இருந்த பொழுது பலகாலம் அழுது கொண்டு இருந்தான். அழுது கொண்டு இருந்த நேரத்திலே இறக்கப்பட்டு இறைவன் சாமகான பிரியன், சாமகானம் பாடு என்று சொல்லி ஒரு வழிகாட்டினார். வழிகாட்டின உடனே அவன் சாமகானம் பாடி அவன் உயிர் பெற்று கொண்டான். ஒரு தவறு செய்தவனுக்கு வழிகாட்டிய ஒரு தன்மையினாலே இந்த வாகீசருக்கு இந்த பூவுலகத்திலே போய் பிறக்கும்படி இறைவன் கூறியதாகவும் ஒரு வரலாறு இருக்கின்றது. இந்த ராவணனை பற்றி நிறையவே திருநாவுக்கரசர் பல பாடல்களிலே சொல்லிக் கொள்வார். பொதுவாகவே 10வது பாடல்ல ராவணனை பற்றி தான் சொல்லுவார். ஒரு பாடல் சிறப்பாக சொல்லி இருக்கின்றார். இந்த ராவணன் என்ற பெயர் அவனுக்கு ஏன் ஏற்பட்டது என்பதற்கு பலகாலம் அழுதவன் ஆன தன்மையினாலே 1000 பருவம் இவ்வாறு அழுதலும் அரக்கர் கோமானுக்கு இராவணன் என்ற பெயர் வந்ததாக கூர்ம புராணம் சொல்லுகின்றது. அப்ப ராவணன் என்ற சொல்லுக்கு பொருள் அழுதவன், பலகாலம் அழுது கொண்டு இருந்தவன் என்ற பொருளிலேதான் அந்த இது வருகின்றது. அப்ப இந்த ராவணனுக்கு உதவி பண்ணினவர் இந்த வாகீச முனிவர். அப்ப அந்த வாகீச முனிவர் இப்பொழுது மருள் நீக்கியராக பிறந்து இருக்கின்றார். இறைவன் கூறியபடியே அந்த தர்மசேனருக்கு சூல நோயை கொடுக்கின்றார். சூல நோய் அவர்களுடைய எந்த மந்திரத்துக்கோ மருந்துக்கோ சரிவரவில்லை. சமணர்களாலே எதுவும் செய்ய முடியவில்லை. எல்லோரும் கைவிட்ட நிலையிலே அப்பதான் இவருக்கு அக்காவினுடைய நினைவு வருகின்றது. திலகவதியாரை நினைத்து கொண்டு ஒரு ஆளை அனுப்பி பார்த்தார். தான் இப்படி துண்டப்பட்டு கொண்டு இருக்கின்றேன், வந்து பார்க்க சொல்லி அவர் சொல்லிட்டார், இந்த சமணர்கள் இருக்கிற இடத்துக்கு நான் வர மாட்டேன், நீ விருப்பம் வேண்டாம் என்னட்ட வா அப்படின்னு. ஒருவருக்கும் தெரியாம இரவோடு இரவாக சமையல்காரன் உதவியோடு வருகின்றார். வந்தால் பொழுது விடுகின்ற நேரம் இவருடைய அகத்தீரலும் புறத்தீரலும் ஒருமிக்க விடுகின்றது. அந்த விடுகின்ற நேரத்திலே திலகவதியார் திருவதிக வீரட்டானம் கோயிலுக்கு சென்று பணி செய்வதற்காக, சரியை தொண்டு செய்வதற்காக புறப்பட்டு கொண்டு இருக்கின்றார். தம்பியாரை பார்த்து அவர் கூறியவற்றையெல்லாம் கேட்டு இரக்கம் கொண்டு 5 எழுத்து ஓதி திருநீற்றினை கொடுத்தார். திருநீற்றை பூசியவர் அப்படியே திருவதிகை வீரட்டானத்துக்கு வருகின்றார். திருவதிகை வீரட்டானத்துக்கு வந்து
அங்கே வீரட்டான பெருமானை கூற்றாயினவாறு விளக்ககலீர் என்று அந்த பதிகம் பாடுகின்றார். அந்த பதிகம் பாடிய உடனே அவருடைய சூலை நீங்குகின்றது. அந்த நேரத்திலே இறைவன் அசரீரியாக நாவுக்கு அரசு என்று மூன்றுலகம் கேட்கக்கூடியதாக ஒரு பெயர் கொடுக்கின்றார். இறைவனாலே வழங்கப்பட்ட பேர் நாவுக்கரசு. அந்த நாவுக்கரசர் அப்படியாக இறைவனுக்கு தொண்டு செய்து இறைவன் புகழை பாடிக்கொண்டு இருக்கின்றார். அவர் மீண்டும் ஜெவ சமயத்துக்கு வந்து விட்டார் என்று அறிந்து சமண சமயத்து அரசன் அவரை அழைத்து வாருங்கள் அப்படி என்று சொல்லி, ஏனென்றால் அவரை இப்படியே விட்டால் இனி என்கின்ற சமயம் எல்லாம் வேறு விதமாக திரும்பிவிடும். அவரை அழைத்து அவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று அங்கு கூறியவர்கள் கூற்றுக்கு இணங்க அழைக்கின்றார். அப்ப வந்து இவர்கிட்ட சொல்லுகின்றார்கள், அரசன் உண்மை அழைக்கின்றான் அப்படி என்று சொன்ன உடனே இவர், நாம் ஆட்குங்குடியல்லோன் நமனை எஞ்சோன் நரகத்தில் இடற்படோம் நடலை இல்லோம் அப்படி என்று சொல்லி, நாம் யாருக்கும் தாம் ஆட்குங்குடியெல்லாம் தன்மையான சங்கவன் தாம் ஆட்குங்குடியல்லா தன்மையான சங்கரனுக்கு அல்லாது நாம் ஆட்குங்குடியல்லோம், நாங்கள் அங்க வரமாட்டோம் அப்படி என்று சொல்லி சொல்லுகின்றார். அந்த வந்த மந்திரியார் சொல்லுகின்றார், நீர் வரவில்லை என்று சொன்னால் எனக்கு கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கும் அப்படி என்று சொன்ன உடனே சரி அவருக்காக போவோம் என்று சொல்லி கொண்டு போன போது அவரை அங்கே நீற்றறையிலே போடுகின்றார். சுண்ணாம்பு அறையிலே போடுகின்ற பொழுது அவர் மகிழ்ச்சியாக இருந்து மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிழவுகளிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் நெந்தை இணையடி நிழலே அப்படி என்று சொல்லி ஒரு பதிகம் பாடுகின்றார். அந்த நீற்றறை அவருக்கு எதுவுமே செய்யவில்லை. அந்த பதிகத்திலே நிறைய விஷயங்களை எங்களுக்கு எல்லாம் சொல்லுகின்றார். பூக்கை கொண்டரன் பொன்னடி போற்றிலர், நாக்கை கொண்டரன் நாமம் நவிந்திலர், ஆக்கைக்கே இதை தேடி அலமந்து காக்கைக்கு இரையாகி கழிவரே அப்படி என்று சொல்லி, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் என்னத்தை செய்ய வேண்டும் அப்படி என்று சொல்லி, வாழ்த்த வாயின் நினைக்க மட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவி துதியாதே வீழ்த்தவா வினையே நெடுங்காலமே அப்படி என்று பாடி ஒரு பெரிய ஒரு தத்துவத்தை சொல்லுகின்றார். விறகில் தீயினம் பாலில் படு நெய் போல் மறைய நின்றுளான் மாமணி சோதியான் உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முடுக வாங்கி கடைய முன்னிற்குமே அப்படி என்று சொல்லி ஒரு பதிகம் பாடுகின்றார். இந்த 7 நாள் அவரை அடைச்சு வச்சிருந்தது எந்த விதமான வாட்டமும் இல்லாமல் நல்ல பொலிவோடு இருந்தார். இதை பார்த்த அரசனும் சமணர்களும் என்ன நினைத்தார்கள் என்று சொன்னால், எங்களுடைய சமயத்திலே இருந்து படித்த மந்திரமாயங்களை வைத்துக்கொண்டு இவர் தப்பிட்டார் அப்படி என்று சொல்லி திருப்பி அவருக்கு நஞ்சு கலந்த பாச்சூட்டை கொடுக்கின்றார். அதிலே பதிகம் என்று எதுவும் சொல்லப்படவில்லை. நஞ்சு கலந்த பாச்சூட்டை நாதன் அடியார்க்கு நஞ்சும் அமுதாகும் அப்படி என்று சொல்லி உண்ணுகின்றார். அந்த நஞ்சு அவரை வருத்தவில்லை. நஞ்சு கலந்த பாச்சூட்டை கொடுத்து உயிருடனே இருக்கின்றார். நனிவள்ளி பதிகத்திலே இந்த சம்பவத்தை சொல்லுகின்றார். துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்துடாதே ஐந்தெழுத்தோதில் நன்மை அரணடிக்கு என்பதாகும் வஞ்சனை பாச்சோராக்கி வழக்கினா அமணர் தந்த நஞ்சு அமுது ஆக்கி வித்தார் நனிவள்ளி அடிகளாரே. அப்படி அவர் இறைவனுடைய அருளினாலே நஞ்சு கலந்த பாச்சோர் கூட அவருக்கு எதுவுமே செய்யவில்லை. திருப்பி யானையை ஏவி விடுகின்றார்கள். மதம் பிடித்த யானையை விடுகின்ற பொழுது சுண்ணவன் சந்தன சார்ந்தும் சுடத்திங்கள் சூளாமணியும் வண்ண உடையும் வளரும் பவள நிறமும் அண்ணலடன் முரணேறும் மகளம்பளாய அரவும் திண்ண நினக்கடில புணரும் உடையர் ஒருவர் தமர் நாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை அப்படி என்று ஒரு பதிகம் பாடுகின்றார். அந்த யானை வலம் வந்து வணங்கி செல்கின்றது. இதுவும் சரி வரவில்லை என்று சொல்லி கல்லினோடு பூட்டி அமணர்கள் கடலிலே விடுகின்றார்கள். கல்லினோடு என்னை பூட்டி அமன் கையர் ஒல்லை நீர்புக நூக்க வாக்கினால் நெல்லு நீழ்வயல் நீலக்குடியரன் நல்ல நாமன் அவிற்றி உந்தேனன்றே
திருநீலக்குடியிலே இந்த ஒரு பதிகத்திலே சொல்லுகின்றார், கல்லோட கட்டி கடல்ல போட்ட போது இறைவனுடைய நாமத்தை உச்சரித்து நான் அப்படியே மிதந்து வந்தேன் என்று சொல்லி நமச்சிவாய என்ற அந்த நாமத்தை உச்சரிக்கின்றார். நமச்சிவாய பதிகத்தை பாடுகின்றார். சொற்றுணை வேதியன் என்ற அந்த பதிகத்தை பாடுகின்றார். கல் துப்பமாக மிதந்து வந்து திருப்பாதிரிப்புலியூர்ல கரையேறுகின்றது. இந்த ஐந்தெழுத்தின் பெருமையை இங்கே காட்டுகின்றார். இந்த ஐந்தெழுத்தை நாங்கள் நாளும் ஓத வேண்டும் என்ற இந்த திருநாவுக்கரசர் சொல்லுகின்ற பொழுது இந்த சிவசின்னங்களுக்கு விபூதி உருத்திராக்கம் ஐந்தெழுத்துக்கு நிறையவே பெருமைப்படக்கூடியதாக நிறைய சொல்லி வைத்திருக்கின்றார். இந்த ஐந்தெழுத்து நாங்கள் எப்பவுமே சிந்தித்து இருக்க வேண்டிய, சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை அப்படி என்று சொல்லி ஔவையார் சொல்லுவார். அந்த அஞ்செழுத்தை நாங்கள் ஓதினால், இவர் கடலிலே கல்லு தெப்பமாக மிதந்ததுக்கு அஞ்செழுத்து ஓதினார். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இந்த ஐந்தெழுத்தை ஓதினால் எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றதற்கு பூவனூர் திருப்பதிகத்திலே பாடுகின்றார். பூவனூர் புனிதன் திருநாமத்தை நாவில் 100,000 நன்னினால் பாவமாயின பாரிப்பறையவே தேவர் கோவினும் செல்வர்கள் ஆவரே. இறைவனுடைய நாமத்தை நாங்கள் 100,000 என்று சொன்னால் லட்சந்தரம் அப்படியே நாங்கள் உரிச்சவித்துக் கொண்டு இருந்தால் தேவர் கோவினின் செல்வர்கள் ஆகலாம். தேவர் கோன் என்று சொன்னா இந்திரன். இந்த செல்வத்தை உடையவன் இந்திரன். மூன்று பேரிட்ட செல்வம் இருக்கு. லட்சுமியிட்ட செல்வம் இருக்கு, குபேரனிட்ட செல்வம் இருக்கு, இந்திரனிட்ட செல்வம் இருக்கு. லட்சுமியின் செல்வம், குபேர செல்வம் எல்லாம் எல்லாருக்கும் கொடுக்குற செல்வம். ஆனா இந்திரனுடைய செல்வம் மாத்திரம் யாருக்குமே கொடுப்பதற்கு இல்லை, அவனுக்கு அனுபவிப்பதற்கு தான் அந்த செல்வம் இருக்கின்றது. அனுபவிக்கக்கூடிய ஒரு பெரும் வாழ்க்கை என்று சொன்னால் அது இந்திர பதவி. அப்ப அந்த இந்திர பதவி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் இந்த ஸ்ரீ பஞ்சாட்சரம் என்ற அந்த ஐந்தெழுத்தை நாளும் மோதி 1000, 100, 1000, லட்சம் அப்படி என்று ஓதிக்கொண்டு இருந்தால் நாங்கள் பெரிய செல்வர்களாக மாறலாம். செல்வம் என்று சொல்லுகின்ற பொழுது எங்களுக்கு மறுமைக்கான வீட்டின்பமும் ஒரு செல்வமாகத்தான் வரும். அப்ப இந்த ஐந்தெழுத்தை ஓதி, ஐந்தெழுத்து அந்த கல்லு தெப்பமாக மிதக்க திருப்பாதிரிப்புலியூருக்கு வருகின்றார். இந்த திருப்பாதிரிப்புலியூர்ல வந்து அந்த இறைவன் எங்களுக்கு தோன்றா துணையாக இருக்கின்றான் என்று ஒரு பதிகம் பாடுகின்றார். என்றாளுமாய் எமக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றாய உலகம் படைத்துகந்தான் வனத்துள் இருக்க என்றான் இமயவர்க்கு என்பன் திருப்பாதிரிப்புலியூர் தோன்றா துணையாய் நின்றனன் தன் அடியவங்களுக்கே. இறைவன் அடியவர்களுக்கு தோன்றா துணையாக இருக்கின்றார். அவர் நேர வந்து உதவி பண்ணுவதில்லை, மறைமுகமாக இருந்தே உதவி பண்ணுகின்றார் அப்படி என்று சொல்லி அந்த ஈன்றாளுமாய் என்ற பதிகம் பாடுகின்றார். அந்த பதிகத்திலே தான் புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என்மனத்தே வலுவாதி இருக்க வரந்தர வேண்டும், கருவாய் கிடந்து உன் கடலே நினையும் கருத்துடையேன். இப்படியான பாடல்கள் எல்லாம் அந்த பதிகத்திலே வருகின்றது. பெரிய துன்பங்களை எல்லாம் அனுபவிச்சுட்டார். என்ன, நீற்றறையிலே இட்டார்கள், நஞ்சு கலந்த பாச்சோற்றை கொடுத்தார்கள், யானையை ஏவி விட்டார்கள், இதனி சரிவரையிலேண்டு கல்லோட கட்டி கடல்ல போட்டார்கள். இவ்வளவு துன்பத்தையும் அனுபவித்தவர். இதுக்கு மேலேயும் ஒரு துன்பம் இருக்குமோ அப்படி என்று சொல்லி துன்பங்களை வைத்துக் கொண்டே இதில் ஒரு பாடல் பாடுகின்றார். மண் பாதலம் புக்கு மால் கடல் மூடி மற்றுலகும், மண் பாதலம் புக்கு மால் கடல் மூடி மற்றுலகும், விண்பால் திசை கட்டு இரு சுடர் வீழினும் அஞ்சல் நெஞ்சே பின்பா நமக்கொன்று திருப்பாதிரி புலியூர் கண்பாவு நெற்றி கடவுளான் கடல் இணையே. மண் பாதலம் புக்கு மால் கடல் மூடி மற்ற 7 உலகம் வெண்பால் திசை கட்டு இரு சுடர் வீழினும் அஞ்சல் நெஞ்சே. அதாவது இந்த மண்ணானது பெரிய பூகம்பம் வந்து, அதாவது நில அதிர்வு வந்து அப்படியே எல்லாம் இல்லாமல் அழிந்து போனார். அப்படி இல்லை, மால்கடல் மூடி இந்த கடல்ல இருந்து கடல் கோளம் சொல்வார்கள். இப்ப அந்த சுனாமி மாதிரி வந்து எல்லாவற்றையும் அடிச்சு கொண்டு போனாலும்
இதை இப்படியெல்லாம் அழிஞ்சு போகின்ற நேரத்திலே விண்ணிலே இருக்கின்ற சூரிய சந்திரர்கள் மறைவார்கள். அப்ப சூரியர்கள் சந்திரர் மறைந்தால் திசை கெட்டு போகும். விண்பால் திசை கெட்டு இரு சுடர் வீழினும் அஞ்சல் நெஞ்சே. நாங்கள் அந்த திசை கண்டு ஒன்று சொல்றோம் என்று சொன்னால் சூரியன் சந்திரனை பார்த்துத்தான் திசையை சொல்லுகின்றோம். சூரியன் உதிக்கின்றது, ஆனபடியால் இது கிழக்கு. அப்ப சூரியன் சந்திரன் இல்லையண்டா திசையே இல்லை. அப்ப திசை கெட்டு வீழினும் அஞ்சல் நெஞ்சே. இப்படி பெரிய துன்பம் வந்தாலும் நீ அஞ்சாரே. ஏனென்று சொன்னால் ஒரு நிலையான இடம் எங்களுக்கு இருக்கின்றது. துன்பாண்டா திண்ணியமான ஒரு இடம் இருக்கின்றது. அது எது என்று சொன்னால் இந்த இறைவனுடைய திருவடி. அந்த திருவடி எப்பவும் எங்களுக்கு நிலையான இடமாக இருக்கின்றது. எதுவுக்குமே பயப்படாதே அப்படி என்று சொல்லுகின்றார். அது ஒரு அவருடைய இருமாப்பு என்று சொல்லலாம். இந்த இருமாப்பு என்பது ஒரு ஆணவத்தின் ஒரு தன்மையாகத்தான் சொல்லுவார்கள். ஆணவத்தின் தன்மையாலான் ஒரு இருமாப்பு இருக்கின்றது. அந்த முத்தி நிலையிலே கூட அந்த இருமாப்பு இருக்குமோ ஆணவம் இருக்குமோன்னு சொன்னா திருநாவுக்கரசு அதை கூட சொல்லுகின்ற இருமான் திருப்பன் கோலோ. அந்த கடைசி நேரத்தில சிறுமான் ஏந்திதன் சேவடி கீழ் சென்று அங்கு இருமான் திருப்பன் கோலோ, அங்கே கூட அந்த இருமாப்போட இருப்பன் என்று சொல்லி. அப்ப நாங்கள் எந்த இதுக்குமே அஞ்சாமல் இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த பதிகத்திலேயே சொல்லுகின்றார். திருப்பாதிரிப்புலியூர்ல இருந்து அப்படியே அவர் தல யாத்திரையாக போய்கொண்டு இருக்கின்றார். நடுநாட்டு தலம் திருப்பண்ணாகடத்துக்கு வருகின்ற திருப்பண்ணாகடத்திலே தூங்கானை மாடம் என்ற கோயில். அந்த இடம் திருப்பண்ணாகடம், கோயிலுக்கு பெயர் தூங்கானை மாடம். அந்த தூங்கானை மாடத்துக்கு போனவர் அவருக்கு மனதிலே ஒரு பெரிய நெருடல் இருந்து கொண்டு இருந்தது. என்னென்று சொன்னால் இந்த இதுவரை காலமும் நான் சமண சமயத்திலே இருந்தேன். கிட்டத்தட்ட 60 வயசு வரை சமண சமயத்திலே இருந்ததாக ஆராய்ச்சியாளர் சொல்லுகின்றார். அப்ப இதுவரை காலமும் நான் இந்த சமண சமயத்திலே இருந்து விட்டேனே. அந்த சமண சமயத்திலே இருந்து வளர்த்த இந்த உடம்பு, அந்த உடம்பை வைத்துக் கொண்டு இருக்கின்றேன். இந்த உடம்பை தூய்மைப்படுத்த வேண்டும். என்ன செய்யலாம் என்று சொன்னால், அந்த உடம்பை தூய்மைப்படுத்தலாம் என்று சொன்னால் இறைவனுடைய சின்னங்களான சூலக்குறி இடபக்குறி பொறிக்க வேண்டும். அதற்கு ஒரு விண்ணப்பம் ஒன்று இறைவனிடத்தை விண்ணப்பிக்கின்றார். பொன்னார் திருவடிக்கு ஒன்றுண்டு விண்ணப்பம் போற்றி செய்யும் என்னாவி காப்பதற்கு இச்சையுண்டேல் இருங்கூற்று அகல மின்னாரும் மூவிலச் சூலம் என்மேற்பொறி மேவு கொண்டல் துன்னாரும் கடந்தையுள் தூங்கானை மாட சுடற்கொழுந்தே. அப்படி என்று சொல்லி அந்த பதிகம் பாடுகின்ற இறைவனிடத்தை விண்ணப்பிக்க இறைவன் ஒரு பூதத்தை அனுப்பி அந்த பூதம் வந்து இவருடைய உடம்பிலே சூலக்குறி இடபக்குறியை பொறிக்கின்றது. அப்படியே பல தலங்களையும் தரிசித்து கொண்டு திருமுதுகுன்று முதலான தலங்களையும் தரிசித்து நிவா நதியோரமாக சிதம்பரத்துக்கு வருகின்றார். தில்லைக்கு வருகின்றார். தில்லைக்கு வந்து நடராஜ பெருமானை பார்க்கின்றார். நடராஜ பெருமானை பார்த்த உடனே அவருடைய குறிப்பு என்ன மாதிரி இவருக்கு தோன்றுகின்ற, என்று வந்தாய். திருநாவுக்கரசரை பார்த்து நடராஜ பெருமான் என்று வந்தாய் என்று ஒரு திருக்குறிப்பு வருமாறு பார்ப்பதாக அவர் எண்ணுகின்றார். அப்ப போனவர் கருநட்ட கண்டனை அண்டத் தலைவனை கற்பகத்தை செருநட்டமும் அதில் எவல்லான செந்தி முழங்க திருநட்டமாடியை தில்லைக்கு இறைய சிற்றம்பலத்தம் பெருநட்டமாடியே வானவர் போனென்று வாழ்த்துவனே. அப்படி என்று பாடி 2வது பாடலிலே அந்த என்று வந்தாய் என்ற அந்த குறிப்பினை அதிலே காட்டுகின்றார். ஒன்று இருந்து நினைமின்னும் தமக்கு ஊனமில்லை கன்றிய காலனை காலாட்கடிந்தான் அடியவற்காய் சென்று தோழமின்கள் தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே. இந்த இறைவனுடைய திருக்குறிப்பு என்று வந்தாய் என்ற அந்த குறிப்பை இந்த 2வது பாடலிலே பதிவு செய்கின்றார். இதிலே நாங்கள் சிந்திக்க வேண்டியது ஒன்று என்று சொன்னார், என்று வந்தாய் அப்படி என்று சொல்லி கேட்கின்ற பொழுது அவருக்கு வயசு 60 ஆகிவிட்டது. இந்த பூமிக்கு வந்து இவ்வளவு நாளும் இருந்து விட்டு இன்றைக்குத்தான் சிதம்பரத்துக்கு வருகின்றாயா அப்படி என்று கேட்கிறதா? ஏனென்று சொன்னால் எங்களுடைய சைவ சமயத்திலே கோயில் என்றால் சிதம்பரம். அப்ப கட்டாயமாக எல்லோரும் சிதம்பர தரிசனம் செய்ய வேண்டும். அப்ப அந்த சிதம்பர தரிசனம் செய்யாத புறவியே பால் அப்படி என்று சொல்லுவார்கள். அப்ப இவ்வளவு காலமாக இருந்து
இன்றைக்கு தான் இங்கே வர உனக்கு கிடைச்சுதா அப்படி என்று சொல்லி, என்று வந்தாய் என்னும் பெருமாந்தன் திருக்குறிப்பே அப்படி என்று சொல்லி அந்த பதிகம் பாடுகின்றார். அங்கே இருந்து பல பதிகங்களை பாடுகின்றார். அன்னம்பாலிக்கிந்தில்லை சித்தம்பலம் என்ற அந்த திருக்குறுந்தொகை பாடுகின்றார். பத்தனாய் பாட மாட்டேன் என்ற பதிகம் பாடுகின்றார். இந்த பெரிய திருத்தாண்டகம் என்று சொல்லுகின்ற அரியானை அந்த நிறுதம் சிந்தை யானை, பெரியானை பெரும்பெற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் புறவ நாளே என்று சொல்லி அந்த திருத்தாண்டகம் பாடுகின்றார். புக்க திருத்தாண்டகம் என்று சொல்லி ஒரு திருத்தாண்டகம் பாடுகின்றார். இந்த புக்க திருத்தாண்டகம் ஒரு சிறப்பான திருத்தாண்டகம். இந்த திருத்தாண்டகங்களே சிறப்பானது. இதிலே ஒரு செய்தியை பதிவு செய்கின்றார். இந்த சிதம்பரம் கோயிலிலே ஒரு சிறப்பு என்ன என்று சொன்னால் அர்த்தயாம பூஜை. இந்த கோயில்களிலே 6 கால பூஜை நடைபெறும். ஒவ்வொரு காலத்துக்கு ஒவ்வொரு தலங்கள் சிறப்பாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. திருவனந்தல் பூசை அப்படின்னு சொன்னா குற்றாலம், காலச்சந்தி பூசை ராமேஸ்வரம், உச்சிக்கால பூசை திருச்சி திருவானைக்கா, சாயங்கால பூசை சாயரட்ச பூசை திருவாரூர், 2ஆம் கால பூசை மதுரை, அர்த்தயாம பூசை சிதம்பரம். அப்ப இந்த சிதம்பரம் ஏன் அர்த்தயாம பூசை சிறப்பு என்று சொன்னால், இந்த எல்லா சிவாலயங்கள்ல இருக்கின்ற அந்த கலைகளும் ஒடுங்கி இந்த அர்த்தயாம பூசை நேரத்திலே சிதம்பரத்துக்கு வந்து ஒடுங்குகின்றதா. எல்லா கலைகளும் அங்கே சிதம்பரத்தில் ஒடுங்குகின்றபடியால் அந்த சிதம்பரம் அர்த்தயாம பூசைக்கு விசேஷம். அப்ப அந்த விசேடத்தை இந்த புக்க திருத்தாண்டகத்திலே ஒவ்வொரு கோயிலாக சொல்லி கொண்டு வருகின்றார். மங்குள் மதீதவள் மாட வீதி மயிலாப்பில் உள்ளார், மருகல் உள்ளார், கொங்கிற் கொடுமுடியார், குற்றாலத்தார், குடமூக்கில் உள்ளார், போய்கொள்ளம் பூதூர், தங்கும் இடமறியார், சால நாளார், தர்மபுரத்து உள்ளார், தக்களூரார், பொங்கு வெண்ணீர் அணிந்து பூதஞ்சூல புலியூர் சிற்றம்பலமே புக்கார் தாமே. ஒவ்வொரு கோயில இருந்தும் அங்க சிதம்பரத்துக்கு வந்து சேருகின்றார்கள். அப்படி என்று சொல்லி இப்ப நான் சொன்னேன், அந்த மாலை வேளை பூசை திருவாரூரிலே சிறப்பாக நடைபெறும் என்று ஒரு திருத்தாண்டக இதே பதிகத்திலேயே அந்த மாலை வேளை திருவாரூர்ல இருந்து இறைவன் புறப்பட்டு வருகின்றார். சந்தித்த கோவணத்திரு வண்ணூல் மார்பர் சங்கரரை கண்டீரோ கண்டோம் இந்நாள், பந்தித்த வெள்வினையை பாயறி படுதலையில் என்கொள்ளோ ஏந்தி கொண்டு வந்திங்கன் வெள்வளையும் தாமுமெல்லாம் அணியாரூர் நின்று அந்தி கொள்ள கொள்ள பொந்தி மணிவிளக்கு பூதம் பெற்ற புலியூர் சிற்றம்பலமே புக்காருதாமே. இந்த அணியாரூர் நின்று அந்தி கொள்ள கொள்ள, அந்தி என்றது மாலை வேளை, அணியாரூர் நின்று அந்தி கொள்ள கொள்ள பொந்தி மணிவிளக்கு பூதம் பெற்ற. இறைவன் பாரதம் என்று சொன்னால் இறைவனுக்கு தீவட்டி பிடிச்சு கொண்டு வருவார். அப்ப அந்த தீவட்டி யார் பிடிக்கிறேன்டா பூதம். ஏனென்னா இந்த பூத கணங்கள் தான் இறைவனோட நெருக்கமாக நிற்கின்றது. இறைவன் எங்கே புறப்பட்டாலும் அந்த பூத கணங்கள் புறப்பட்டு வருவார்கள். அப்ப அந்த பூதங்கள் விளக்கு பொந்தி மணிவிளக்கு பூதம் பெற்ற புலியூர் சிற்றம்பலமே புக்கார்தாமே என்ற அந்த சிற்றம்பலத்திலே நிறைய தில்லையிலே நிறைய பதிகங்களை எல்லாம் பாடி அங்காலே அப்படியே ஒவ்வொரு ஆலயமாக திருவேட்கடம், திருப்பாலைத்துறை அப்படியே தலங்களை தரிசித்து அந்த நேரத்திலே திருஞான சம்பந்தர் செய்தி எல்லாவற்றையும் கேட்டு திருஞான சம்பந்தரை சந்திப்பதற்காக சீர்காழிக்கு போய் திருஞான சம்பந்தரை சந்தித்து பிறகு பல சோழ நாட்டு தலங்களை தரிசிக்க போகின்றேன் அப்படி என்று சொல்லி திருஞான சம்பந்தரிடம் விடைபெற்றுக் கொண்டு சோழ நாட்டுக்கு வருகின்றார். சோழ நாட்டுக்கு வந்து திருச்சத்தி முற்றம் பட்டீச்சரம் வந்து திருச்சத்தி முற்றத்துக்கு வருகின்றார். இந்த திருச்சத்தி முற்றத்துக்கு வந்தபோது மீண்டும் ஒரு இறைவனிடம் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றார். கோவாய் முடுகி அடுதிற கூற்றங்குமைப்பதன் முன் பூவார் அடிச்சுவடு என்மேல் பொறித்து வை போகவிடின் மூவா முழுப்பழி மூடுங்கண்டாய் முழங்கும் தலைக்கை தேவா திருச்சத்தி முற்றத்து சிவக்கொழுந்தே. இந்த திருச்சத்தி முற்றத்திலே எழுந்தருளி இருக்கின்ற சிவக்கொழுந்து ஈசரிடம் ஒரு விண்ணப்பத்தை கேட்கின்றார். அப்படி என்று சொன்னால், எனக்கு திருவடி தீட்சை செய்ய வேண்டும் அப்படி என்ற உடனே அவர் நெல்லூருக்கு வா அப்படி என்று சொல்லிட்டார். அது அடுத்த இடம் நெல்லூர் தான், கிட்ட பக்கத்திலே தான், சமீபத்திலே தான். அப்ப நல்லூருக்கு வாண்ட உடனே அவர் அங்கே நல்லூருக்கு போகின்றார். நன்மையே பெருக அருள் நதியே வந்தடைந்து நல்லூரில்
மண்ணு புகழ் தொண்டனார்தாம் வணங்கி மகிழ்ந்து எழும்பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர்தம் சென்னிமிசை சூட்டினான் பாதமலர் என்றவர் தம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான். அங்கே போய் நல்லூரிலே வணங்கி எழுகின்ற பொழுது சிவபெருமான் இவருடைய தலையிலே தன்னுடைய திருவடிகளை சூட்டிக்கொண்டார். அந்த நேரத்திலே நினைந்துருகும் அடியவரை நெய்ய வைத்தார். நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார். சினந்துருவு கழித்துருவை போர்வை வைத்தார். செழுமதியின் தளிர் வைத்தார். சிறந்து வானோர் இனந்துருவி மணிமகுடத்து ஏறச்சுற்ற இனமலர்கள் போதவிழ்ந்து மதுவாய்ப்பில்கி நனைந்தனைய திருவடியின் தலைமேல் வைத்தார் நல்லூரும் பெருமானார் நல்லவாறே அப்படி என்று சொல்லி ஒரு திருத்தாண்டகம் பாடுகின்றார். அந்த நல்லூரிலே இவருக்கு திருவடி தீட்சை இறைவனால் கொடுக்கப்பட்டது. இந்த நல்லூரிலே பஞ்சவர்ணேஸ்வரர் கோயில் என்று ஒரு நாளைக்கு 5 நிறமாக அந்த இறைவன் மாறிக்கொள்ளுவார். அந்த ஆலயத்திலே இருக்கின்ற ஒரு சிறப்பு, இன்றைக்கும் யார் போனாலும் அங்கே இறைவனுடைய திருவடி சூட்டுதல் என்ற ஒரு சம்பவம் உண்டு நிகழும். இந்த பெருமாள் கோயில்ல போனா நீங்கள் சடாதி வைக்கிற என்று சொல்லி பார்ப்பீர்கள். இந்த பெருமாளுடைய திருவடியை எல்லோருடைய தலையிலும் வைக்கிற மாதிரி இந்த நல்லூரிலே சைவ சம்பிரதாயத்திலே அப்படி இல்லை. இந்த நல்லூரிலே அப்படியாக செய்கின்றார்கள். இப்படி தலங்களை எல்லாம் தரிசித்து கொண்டு திருவேலிமலைக்கு வருகின்றார். திருவேலிமலைக்கு வந்தால் அங்கே பஞ்சம், ஊரிலே எல்லாம் பெரும் பஞ்சம். பஞ்சம் நீக்குவதற்காக இறைவன் படிக்காசு கொடுக்கின்றார். அந்த திருவேலிமலையிலே திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சேர்ந்து இருக்கின்றார்கள். அவர் சேர்ந்து இருக்கின்ற பொழுது 2 பேருக்குமே காசு கொடுப்படுகின்றது. பஞ்சம் தீரும் வரை ஒருவருக்கு கிழக்கு பலிபீடத்திலே ஒருவருக்கு மேற்கு பலிபீடத்திலே இந்த ஒருவருக்கு காசு கிடைக்கின்றது. அப்ப 2 பேரும் அங்கே மடம் அமைத்து இருந்து 2 பொழுதும் பறை சாற்றி பால்சோறு அடியவர்களுக்கு கொடுத்து அந்த பஞ்சம் தீருவதற்காக பணியாற்றினார்கள். அப்படியே திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் திருமறைக்காட்டுக்கு போகின்றார்கள். திருமறைக்காட்டுக்கு போனால் அங்கே முன்னாலே இருந்த வாசல் கதவு வேதங்களால் அடைக்கப்பட்டு இருந்தது. பக்கத்தாலே இருந்த கதவினாலே தான் அப்படியே உள்ளுக்கு போய் எல்லோரும் தரிசனம் பண்ணுவது. அப்ப பார்த்தார்கள், திருஞான சம்பந்தர் சொன்னார், அப்பரே இந்த பதிகத்தை பாடும் அப்படி என்று சொல்லி. அந்த அப்பர் என்ற ஒரு சொல்லு திருஞான சம்பந்தர் தான் இவருக்கு கொடுத்தது. திருநாவுக்கரசர் என்ற பெயர் சிவபெருமானாலே கொடுக்கப்பட்டது. அப்பர் என்ற பெயர் திருஞான சம்பந்தராலே அப்பரே அப்படி என்று சொல்லி கொடுக்கப்பட்டது. அப்பரே என்று சொன்னால், அப்பர் என்று சொன்னால் தாத்தா என்ற ஒரு பொருள்ல தான் வருமேன் என்று சொன்னால், திருஞான சம்பந்தருடைய காலத்தை ஆராய்ச்சியாளர் சொல்லுகின்ற பொழுது கிறிஸ்துவுக்கு பின் 638ஆம் ஆண்டு அப்படி என்று சொல்லுகின்றார்கள். அப்ப இவர் 575ஆம் ஆண்டு பிறந்தவர். இப்ப 2 பேருக்கும் இடையில உள்ள வயசு வித்தியாசம் கிட்டத்தட்ட 63 வயசு அப்படி இருக்கும். ஆனபடியால் தாத்தா ஆண்டு நிலையிலே தான் அவரை அப்பரே அப்படி என்று சொல்லி அழைத்தவர். அப்பரே இந்த கதவு திறக்க பாடும் அப்படி என்று சொல்லுகின்றார். பண்ணி நேர்மொழியால் உமை பங்கரும் மண்ணினால் வெலன் செய்மறை காடரோ கண்ணினால் உமை காண கதவினை திண்ணமாக திறந்தருள் செய்வேன் அப்படி என்று சொல்லி பதிகம் பாடுகின்றார். 1, 2, 3 அப்படி என்று 10 பாடல் பாடுகின்றார். கதவு திறக்கையில 11ஆவது பாடலிலே இரக்கம் ஒன்றிலீர் எம்பெருமானே அப்படி என்று சொல்லி அரக்கனை விரலால் அடத்திட்ட நீர் இரக்கம் ஒன்றிலீர் எம்பெருமானே சுரக்கும் புன்னைகள் சூழ்மறை காடரோ சரக்க இக்கதவை திறப்பினே என்று சொல்லி பாடுகின்றார். அந்த நேரத்திலே தான் கதவு திறக்கின்றது. அவர்கள் உள்ளே போய் வலம் வந்து வழிபட்டு அதற்கு பிறகு மூடுவதற்கு திருஞான சம்பந்தரை பதிகம் பாடு சொல்ல திருஞான சம்பந்தர் சதுரம் மலை என்ற அந்த பதிகத்தை பாடுகின்றார். கதவு முதல் பாட்டிலேயே மூடப்பட்டு விட்டது. அந்த பதிகத்தை நிறைவு பண்ணி போட்டு அப்படியே இவர் போய் மடத்திலே இருந்து அன்றைக்கு இவருக்கு நித்திரை வரை இல்லை. என்ன, நான் 10 பாட்டு பாடி 11ஆவது பாடலிலே தான் கதவு திறந்தது. இவர் ஒரு பாட்டு பாடின உடனேயே கதவு அடைத்து விட்டது. அப்ப ஏதோ ஒரு அந்த இறைவனுடைய நோக்கம் என்ன என்று தெரியவில்லையே என்று சொல்லி அப்படியே படுத்திருந்து சிந்தித்து கொண்டு இருக்கின்ற பொழுது கொஞ்சம் கண்ணை அயர்ந்து விட்டார். அயர்ந்த பொழுது அவருடைய கனவிலே இறைவன் தோன்றி திருவாய்மூருக்கு வா அப்படி என்று அழைக்கின்றார். உடனே இவர் எழும்புகிறார். எழும்பி
எங்கே என்னை இருந்திடம் தேடி கொண்டு அங்கே வா என்று அடையாளம் காட்டினான். செங்கே தோன்றும் திருவாய் மூச்செல்வனார் அங்கே வா என்று போனார் அதென்கோலோ. அப்படி பாடிக்கொண்டு போறார். பாடிக்கொண்டு போகின்ற பொழுது இறைவர் இவருக்கு கனவிலே காட்டிய அந்த வடிவத்தோடு அப்படியே முன்னால போய்கொண்டிருக்கிற இவரை கிட்ட நெருங்க முடியல. கொஞ்சம் கிட்ட போயிடலாம்னு அவர் நிக்கிற மாதிரி நின்று கொண்டு இதுதான் கோயில் என்று காட்டிட்டு மறைஞ்சிட்டார். மறைஞ்ச உடனே இவர் கோயிலுக்கு போய் சேருகின்ற பொழுது திருநாவுக்கரசர் திருவாய்மூருக்கு போகின்றார் என்று சொல்லி திருஞான சம்பந்தரும் அந்த மடத்திலே இருந்து எழும்பி வந்துட்டார். எழும்பி வந்தால் திருஞான சம்பந்தர் வந்த நேரத்தில இறைவனை காணவில்லை, இறைவன் மறைந்து விட்டார். அப்ப இறைவன் மறைந்து விட்ட உடனே அந்த பதிகத்திலேயே 8வது பாடலிலே பாடுகின்றார். திறக்க பாடிய என்னிரும் செந்தமிழ் உரைப்பு பாடி அடைப்பித்தாருன்றார் மறைக்க வல்லரோ தம்மை திருவாய்மூர் பிறைக்குள் செஞ்சடையார் இவர் பித்தரே. திறக்க பாடிய என்னிரும் செந்தமிழ் உரைப்பு பாடி அடைப்பித்தார். அப்ப திருஞான சம்பந்தர் நான் பாடின பாட்டை விட திருஞான சம்பந்தர் பாடின பாட்டோடு அப்படி உடனே அடைச்சு விட்டுட்டாருன்னா இப்பேன் மறைக்கிறார் தன்னை அப்படி என்று சொல்லி கேட்கிறார். கேட்ட உடனே இறைவர் 2 பேருக்குமே காட்சி கொடுக்கின்றார். அந்த நேரத்திலே இவர் ஒன்றை சிந்திக்கின்றார். நான் முந்தி விட்டேன். இது திருஞான சம்பந்தர் முதலிலே பாடி திறக்க வேண்டிய கதவை நான் திறக்க பாடினபடியால் தான் அவர் அவ்வளவு தூரத்துக்கு 11 பாடல்களுக்கு மட்டும் இருந்தாரோ அப்படி என்று சொல்லி சிந்திக்கின்றார். இன்னொரு விதத்திலே பெரியோர்கள் சொல்லுவார்கள், நாவுக்கரசருடைய இனிமையான பாட்டை கேட்டு அவர் அப்படியே மெய் மறந்து இருந்து 11வது பாடலிலே தான் கதவை திறந்தார் திருமறைக்காடர் அப்படி என்று சொல்லி. அப்ப இப்படியாக இவர் பல தலங்களையும் தரிசித்து கொண்டு திருவாரூருக்கு போகின்றார். திங்களூருக்கு வருகின்றார். திங்களூரிலே அப்பூதி அடிகள் அப்படி என்று சொல்லி ஒரு அடியவர், அவர் அடியவர் வழிபாட்டிலே சிறந்தவர். இந்த திருநாவுக்கரசரை அவர் குருவாக கொண்டு அவர் செய்கின்ற பணி எல்லாவற்றுக்கும் திருநாவுக்கரசர் சொல்லி ஒரு தண்ணீர் பந்தல் வச்சிருந்தா திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல். அது மாத்திரமல்ல, வீட்டிலே என்னென்ன பொருள் இருந்தாலும் எல்லாத்துக்கும் திருநாவுக்கரசு வச்சு அவருக்கு 2 குழந்தைகள், மூத்த திருநாவுக்கரசு இளைய திருநாவுக்கரசு அப்படி என்று வச்சு அறப்பணிகள் எல்லாம் செய்து கொண்டு வருகின்றார். அப்ப இந்த பணிகள் செய்து கொண்டு வரைக அந்த வழியாலே அப்படியே திருநாவுக்கரசர் வந்தார். பார்த்தார் திருநாவுக்கரசு மடம், திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல் அப்படி என்ற உடனே போய் கேட்டார், யார் இந்த தண்ணீர் பந்தல் நடத்துவது அப்படி என்ற உடனே அவர்கள் சொன்னார்கள், அப்பூதி அடிகள் என்று ஒரு அந்தனர், அவர் இப்பதான் இங்க நின்று வீட்டை போயிட்டார், வீடும் பக்கத்துல தான் இருக்கின்றது, இவ்வளவு நேரம் இங்கே நின்றவர் வீடு பக்கத்திலே இருக்கின்றது, நீங்கள் போய் வீட்டிலேயே அவரை பார்க்கணுமெண்டா சந்தித்துக் கொள்ளலாம் என்ற உடனே இவர் போனார். போன உடனே அப்பூதி அடிகள் என்றது நான் தான். சரி, உம்முடைய இதெல்லாம் பார்த்தன், உம்முடைய பெயர் வையாது ஆரோ ஒருவனுடைய பெயரை வச்சிருக்கின்றதே திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல் அப்படி என்று சொல்லி கேட்டார். உடனே அவருக்கு கோபம் வந்தது. வேறு யாரேன்னு என்று சொன்னா, இப்ப நடக்கிறது வேற, நீர் சிவ வேடத்தோடு இருக்கிறீர், ஒரு அடியவர் மாதிரி இருக்கிறீர், நம்ம பேசவும் முடியல, நீர் யார் காணும் இதை கேட்பதற்கு அப்படி என்று கேட்கின்றார். அடியேன் தான் இறைவனால சூளை கொடுத்து ஆட்கொண்ட அன்பன் அப்படி என்று சொன்ன உடனே அவர் காலிலே விழுந்து வணங்கி பெரிய ஆனந்தப்பட்டார். ஆரை நினைத்து அந்த தொண்டுகள் எல்லாம் செய்தேனோ அவரே இப்பொழுது என்னிடத்திலே வந்து இருக்கின்றார் அப்படி என்ற உடனே, நீங்கள் சில காலம் இங்கே இருந்து எங்களுடன் விருந்துண்டு போக வேண்டும் என்று சொன்ன உடனே அவர் சொன்னார், இல்லை இல்லை, நீண்ட நாட்கள் துறவி இருக்கக்கூடாது, இன்றைக்கு ஒரு பொழுது மாத்திரம் உங்கள் வீட்டிலே உணவருந்தலாம் அப்படி என்று சொல்லுகின்றார். அந்த நேரத்திலே உணவு தயார் பண்ணி வாழை குறுக்கு அறிந்து வரும்படி அந்த மூத்த திருநாவுக்கரசை அனுப்புகின்றார்கள். அங்கே ஒரு பாம்பு கடித்து விட்டது. பாம்பு கடித்து விட்ட உடனே இந்த வாழை குருத்தை கொண்டு வந்து அம்மாவுடன் நடந்த சம்பவத்தை சொல்லி போட்டு அவன் அப்படியே மயங்கி விழுகின்றான். விழுந்த உடனே அந்த உயிர் பிரிந்து விட்டது. அந்த உடலை ஒரு பாயிலே சுற்றி பின்னாலே கொண்டே வைத்து விட்டார்கள். ஏனென்று சொன்னால், இப்படி ஒரு துக்கத்தை காட்டிக்கொண்டால் அவர் இங்கிட்ட உள்ள சாப்பிட மாட்டார், திருநாவுக்கரசர் சாப்பிட மாட்டார் என்ற எண்ணத்திலே
அவர்கள் மறைத்து விட்டார்கள். மறைத்து விட்ட உடனே திருநாவுக்கரசர் வந்தார். இருத்தி இலையெல்லாம் போட்டாச்சு. எங்க உங்களுடைய பிள்ளைகளை அழையுங்கள் அப்படி என்று சொன்ன உடனே ஒருத்தர் வந்து இருந்தார். மற்றவர் அவன் இப்போதைக்கு உதவான் என்று சொன்ன உடனே இல்லை அழையும் என்று சொன்ன உடனே தான் இவர்கள் நடந்த சம்பவத்தை சொல்லுகின்றார்கள். அவர் பதைத்து என்ன இப்படியே செய்தீர்களே என்று சொல்லி வருந்தி அந்த உடலை வருவித்து ஒன்று கொலாம் அவர் சிந்தை உயர்வரை அப்படி என்று சொல்லி ஒரு பதிகம் பாடுகின்றார். அந்த விடம் நீங்கி அவன் எழுகின்றான். அப்படி பல தொண்டுகள் எல்லாம் செய்து கொண்டு இவர் வடநாடு நோக்கி போகின்றார். காலத்திக்கு போகின்றார். காலத்தியில இருந்து வாரணாசி என்று சொல்லப்படுகின்ற காசிக்கு போய் காசியில போனவர்கள் எல்லாரையும் விட்டுட்டு அவர் கைலாய யாத்திரைக்கு போகின்றார். போகின்ற பொழுது இவருடைய உடம்பு முடியவில்லை. காலெல்லாம் பரடு வரை தேய்ந்து விட்டது. சரி, கால் போனா போகட்டும் கையாலே அப்படியே தவண்டு போகின்ற நேரத்திலே மணிக்கட்டு தேய்ந்து பெரும் வாதைப்படுகின்றார். அப்படி இருந்தாலும் உடலாலே உருண்டு போவேன், நெஞ்சாலே அப்படியே உன்னிக்கொண்டு போகின்ற நேரத்திலே இறைவன் ஒரு பிராமண வடிவத்திலே வந்து, இந்த கைலி என்றது மானிடரால லேசாக அணுக முடியாதது, நீர் அப்படியே திரும்பிப்போம், அங்க போய் அதாவது இந்த தமிழ்நாட்டில இருந்து தொண்டுகள் செய்து கொண்டு இரும் அப்படி என்று சொன்ன நேரத்திலே அவர் சொல்லுகின்றார், ஆளும் நாயகன் கையிலையில் இருக்கை கண்டு எல்லாரும் ஆளும் இந்த உடல் கொண்டு நான் மீளேன் அப்படி என்று சொல்லி ஒரு உறுதிப்பாட்டோட இருக்கின்றார். அந்த உறுதிப்பாட்டை மெச்சிய இறைவன் அங்கே ஒரு பொய்கையை தோன்றி இந்த பொய்கையிலே மூழ்கி திருவையாற்றிலே எழுந்து கைலை காட்சியை காணும் அப்படி என்று சொன்ன உடனே அந்த பொய்கையிலே மூழ்கின்ற திருவையாற்றிலே எழுந்து அந்த இறைவனை பணிகின்றார். அந்த கையிலை காட்சியை நான் காண வேண்டும் என்று சொல்லியாதான் இப்ப அந்த துவக்கத்திலே பாடிய அந்த புராணம். அண்ணலே என்னை ஆண்டு கொண்டருளிய அமுதே விண்ணிலே மறைந்தருள் புரிவேத நாயகனே, கண்ணினால் கையிலையில் இருந்த நின்கோலன் நன்னினான் தொழ நயந்தருள் புரியென பணிந்தார். அப்படி அவர் வணங்குகின்ற பொழுது இறைவன் எம்பெருமாட்டியோடு காட்சி கொடுக்கின்றார். வெள்ளி வெற்பின் மேல் மரகத கொடியுடன் விளங்கும் தெள்ளு வேரொளி பவள வெற்பென இடப்பாகம் கொள்ளுமாமலையாளுடன் கூட வீட்டிருந்த வள்ளலாரை முன்கண்டார் வாக்கின் மன்னனார். அந்த எம்பெருமாட்டியோட இருந்ததை பார்த்து அவர் மாதத்துறை கண்ணியானே என்று சொல்லி சிவமும் சக்தியும் சேர்ந்த விதத்திலே அங்கே வருகின்ற காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன். அப்படி எல்லா ஜீவராசிகளிலும் அந்த சிவமும் சக்தியும் சேர்ந்து இருக்கின்ற ஒரு தன்மையை பதிகமாக மாதற்புரை கண்ணியான என்ற அந்த பதிகம் பாடி வழிபடுகின்றார். அப்ப இப்படியாக பல காலம் இருந்து அவர் செய்தது சரியை தொண்டு. அவருடைய கையிலே இருந்தது உளவார படை. அவர் நிறைய உபதேசம் நெஞ்சுக்கு சொல்லுவார், மக்களுக்கு சொல்லுவார். தங்களுடைய காலத்தை பற்றி எல்லாம் சொல்லுகின்ற பொழுது சொல்லுவார், நாங்கள் குறிக்கோள் இல்லாது கட்டுவிட்டோம். பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் மகள் தங்கள் மேலனாய் கழிந்த நாளும் பிணியோடு மூப்பு வந்து கோலனாய் கழிந்த நாடும் குறிக்கோள் இல்லாது கட்டேன். ஒரு குறிக்கோள் இல்லாமல் நாங்கள் ஏதோ படிப்புன்னு சொல்லி சின்ன காலத்திலேயே அப்படியே போய் படிச்சு முடிஞ்ச உடனே வேலையாகி பிறகு கல்யாணம் பண்ணி திருமணமான பிறகு குடும்பம் வாழ்க்கை என்று சொல்லி அதிலேயே மூழ்கி இருந்து கடைசியிலே அதுகள் எல்லாம் முடிஞ்சு போக எங்களுக்கு இயல்பாகவே வந்து சேருகின்ற நோய்கள் எல்லாம் வந்து அதற்கு பிறகு எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலையிலே நோயோடையே இருந்து எங்களுடைய காலத்தை கழித்து விட்டோம் அப்படி என்று சொல்லி பல உபதேசங்களை எல்லாம் சொல்லுகின்றவர். அந்த சொன்ன வழியிலே சரியை கொண்டுதான் அவருக்குரியது. தன் கடன் அடியேனை இந்தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. அப்ப அந்த பணி செய்வது ஒன்றுதான் என்னுடைய கடன் அப்படி என்று சொல்லி என்ன நிலையில நின்றாலும் நாங்கள் அந்த இறை பணி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியவர். பலவிதமான கருத்துக்களை எல்லாம் தேவார பாடல் மூலமாக அவருடைய பதிகங்களை எடுத்தால் அத்தனையும் ஒவ்வொரு பதிகம் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு 3 மணித்தியாலம் கூட விரிவுரை நடத்தக்கூடிய மாதிரி அந்த பதிகங்கள் எல்லாம் இந்த நாங்கள் செய்கின்ற தொழிலிலே கூட 2 தொழிலை பற்றி சொல்லி இருக்கின்றார். ஒன்று விவசாயம், மற்றது வாணிபம். திருவொற்றியூருக்கு போகின்றார். திருவொற்றியூர் கடற்கரை ஓரமாக இருக்கின்ற ஒரு கோயில். கடல் வாணிபம் செய்கின்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறேன். அப்ப அந்த வாணிபத்தை பற்றி ஒரு பாட்டு பாடுகின்ற பதிகம் ஒரு தேவாரம் பாடுகின்றார்.
மனமெனும் தோணி பற்றி மதியனும் கோலை ஊன்றி சினமெனும் சரக்கை ஏற்றி செறிகடல் ஓடும் போது மதனெனும் பாறை தாக்கி மறியும் போது அறிய உண்ணாது உனை உணம் அறிவெனல்காய் ஒற்றியூர் உடைய கோவே. அப்படி என்று சொல்லி அந்த கடல்ல பயணம் பண்ணி வியாபாரம் பண்ணுகின்ற நிலையிலே ஒன்று சொல்லுகின்றார். இந்த விவசாயத்தை பற்றி ஒரு பாடல் ஒன்று சொல்லுகின்றார். ஒரு நல்ல விளைச்சல் பெற வேண்டும் என்று சொன்னால் உழவு செய்ய வேண்டும், விதை விதைக்க வேண்டும், களை எடுக்க வேண்டும், நீர் பாய்ச்ச வேண்டும், அதற்கு வேலி போட வேண்டும். அப்படி எல்லாம் நடந்தால் நல்ல விளைச்சல் எங்களுக்கு கிடைக்கும். மெய்மையாம் உழவை செய்து பெருப்பெனும் வித்தை வித்தே பொய்மையாம் களையை வாங்கி பொறையெனும் நீரை பாய்ச்சி தம்மையுள் நோக்கி கண்டு தகமெனும் வேலியிட்டு செம்மையுள் நிற்பராகில் சிவகதி விளையும் அன்றே. அப்ப இந்த நிலையிலே நாங்கள் எங்களுடைய வழிபாட்டை செய்தால் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய இறுதி இலக்காக எங்களுக்கு வீடு பேறு கிடைக்கும். இறைவனை நாங்கள் அடைய வேண்டும். இறைவன் யாருடைய உள்ளத்திலே இருக்கின்றான் என்று சொன்னால் அடியவர்களுடைய உள்ளத்திலே இருக்கின்றான். அப்ப அந்த இறைவனை நாங்கள் எங்கே காணலாம் என்பதற்கு ஒரு கன்றாப்பூர் பதிகத்திலேயே அந்த இறைவன் யாருடைய நெஞ்சிலே இருக்கின்றான் அப்படி என்று சொல்லி பாடுகின்றார். அந்த பதிகம் முழுவதுமே அந்த அடியவர்களுடைய நெஞ்சிலே இறைவனை காணலாம் அப்படி என்று சொல்லி, எவரேனும் தாமாக விழாவிடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி உவராதே அவர் அவரை கண்ட போதே உகந்தடிமை திறம் நோக்கி வந்து நோக்கி இவர் தேவர் அவர் தேவர் என்று சொல்லி இரண்டாட்டாது ஒளிந்து ஈசந்திரமே வேணி கவராது தொழுமடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே. எவரேனும் தாமாக விளாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டார். விளாடம் அப்படி என்று சொன்னால் நெற்றி, விளாடத்தானம் அப்படி என்று சொல்லுவார்கள் யோகனிலே. அப்ப யாராவது தாமாகவே நெற்றியிலே திருநீரும் கழுத்திலே சாதனம், சாதனம் என்று சொன்னால் உருத்திராக்கம், அப்படி உள்ள ஒரு வேடத்தை கண்டால் உவராதே அவரவரை கண்டபோது, இவர் என்ன உண்மை வேடம் போட்டிருக்கிறாரோ இல்லது இந்த நேரத்துக்கு தான் இந்த விபூதி அணிஞ்சிருக்கிறாரோ என்று சொல்லி அவரை வெறுக்காது, அல்லது அவருடைய பழமையான குணங்களை எல்லாம் பார்த்து அவரை வெறுக்காது, அவர் முந்தி என்னென்ன செய்தாரோ அதுகளை எல்லாம் சிந்திக்காது, அந்த வேடத்தை கண்டால் தரிப்பில்லாது சற்றும் தெரியாது இவர் தேவர் அவர் தேவர் என்று சொல்லி இவர் ஈசனடியவருக்கு சமனாயிருப்பரோ இல்லது அந்த தேவராயிருப்பரோ என்று சொல்லாம இரண்டாட்டாது ஒளிந்து ஈசன் திறமே வேணி இவரில இறைவன் இருக்கின்றான் அப்படி என்று சொல்லி அவரை தரிப்பில்லாது எவர் வணங்குகின்றாரோ அவருடைய நெஞ்சினுள்ளே அவருடைய நெஞ்சிலே இறைவன் வீட்டிருப்பான் அப்படி என்று சொல்லி சொல்லுகின்றார். இது இந்த அருள்நெறி திரட்டு அப்படி என்று சொல்லி இந்த திருவருட்பயன் பாக்களுக்கு உமாபதி சிவாச்சாரியார் இந்த தேவாரங்களிலேயே தொகுத்து போட்டிருக்கின்றார். அந்த தேவாரத்துல இது அந்த 12ஆம் சூத்திரத்துல வருது மாலரநேயம் மலிந்தவர் வேடம். இந்த மலிந்தவர் வேடத்துக்கு இந்த இதை போட்டிருக்கு, மாலரநேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயந்தானம் அரைநன்ன தொழுமே என்று சொன்ன அந்த நிலைக்கு இந்த தேவாரத்தை அங்கே பதிவு செய்து இருக்கின்றார். அப்ப இந்த நாவுக்கரசருடைய பதிகங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்வை மேம்படுத்துவதற்கு மிகவும் துணை புரிவன. இம்மைக்கும் மறுமைக்கும் வேண்டியவற்றையெல்லாம் பெற்றுக்கொள்ள நாங்கள் இந்த வாகீச பெருந்தகை பாடல்களை பாடி நாங்கள் உய்தி பெறலாம் என்ற ஒரு சில சிந்தனைகள் ஒரு சில நிமிட நேரங்கள்ல நாங்கள் இங்கே சிந்திக்கக்கூடியதான ஒரு தன்மை இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு மேல இன்றைக்கு இணைந்திருந்த மாதிரி தெரிந்தது. நீண்ட காலத்துக்கு பிறகு இன்றெல்லாம் உங்களோட சந்தித்து இப்படியான சில கருத்துக்களை உங்களோடு பகிர்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அந்த சந்தர்ப்பத்திற்கும் நாங்கள் இறைவனுக்கு நன்றி கூறி அமைதி நீங்கள் கேட்டுக்கொண்டு இருந்த உங்கள் அனைவருக்கும்
எனது மகிழ்வினை தெரிவித்து நான் நிறைவு செய்து கொள்கின்றேன். வணக்கம். வணக்கம். வாகீசரின் வாக்கும் வாழ்வும் என்ற தலைப்பிலே நவநீதம் ஐயா அவர்களுடைய உரையை இவ்வளவு நேரம் செவிமடுத்தீர்கள். நீங்கள் ஆர்வமும் ஊக்கமும் கொடுப்பீர்களாயிருந்தால் இனிவரும் எதிர்வரும் காலங்களிலும் நீங்கள் சிறப்பு நிகழ்வுகளை பற்றி கேட்டுக்கொண்டாலும் அவரால் உங்களுக்கு சிறப்புரைகளை வழங்க முடியும். நீங்களும் வேண்டுகோளை, உங்களுடைய விருப்பங்களை முன்வைக்கலாம். உங்களுடைய ஆர்வத்தை ஒட்டி எங்களுடைய இந்த சிறப்பு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெறக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து மகிழ்வுரையை சித்தாந்த ரத்தினம் சைவப்புலவர் சாமி தம்பி பொன்னுத்துறை அவர்கள் வழங்குவார்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு முக்கியமான ஒரு நாள், சித்திரை சதயம் அப்பர் சிறந்த வைகாசி மூலம் என்று சொல்லி இந்த பாட்டிலே சித்திரை சதயத்திலே நாங்கள் எங்களுடைய அப்பருடைய குரு பூசை நாளாகி இன்று இந்த ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை செய்திருக்கிறோம். திருவாவூர் ஆதீன சைவ சித்தாந்த பயிற்சி மையம் கொழும்பு நடாத்துகின்ற இந்த அப்பர் சிந்தனை அரங்கம் இந்த இணைய வழியாக நடத்தி கொண்டிருக்கிறோம். முதல்ல நாங்கள் இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு எங்களுக்கு மிக உந்து சக்தியா இருந்தவர் கமலா ரவீந்திரன் அவர்கள் இந்த விடயத்தை எங்களுக்கு செய்வதற்கு இந்த தொழில்நுட்ப உதவியை தந்து கிட்டத்தட்ட 2 மணித்தியாலம் தந்திருக்கிறார். அவருக்கு நாங்கள் முதலில் எங்களுடைய மனப்பூர்வமான மாளுரையை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். அடுத்தது இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு தொடக்கி வைத்த தொகுத்து தந்தவர் எங்களுடைய சைவ புலவர் சைவ சித்தாந்த பயிற்சி மையத்தின் விரிவுரையாளர் செல்வி கிருவாதேவி வீரசிங்கம்மையார் அவர்கள். அவர் பல நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு பல கருத்துக்களை வழங்கியிருக்கின்றார். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியை எங்களுக்கு தொகுத்து தருவதில் முன்னணி வகித்து மிக சிறப்பாக அவற்றை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு எங்களுடைய அந்த இதயபூர்வமான நன்றியை மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து அப்பருடைய தேவாரங்கள் முதலாவது பதிகம் தொடக்கம் பல தேவாரங்களையும் பஞ்சபுராங்களையும் ஓதியவர் எங்களுடைய பயிற்சி மைய விரிவுரையாளர் சங்கீத பூஷணம் திருமதி ஹம்சானந்தி தருமபாலன் அவர்கள். எங்களுடைய இந்த பயிற்சி மையத்திலே நீண்ட கால விரிவுரையாளர். பல நிகழ்ச்சிகளிலே இந்த இன்னிசையை வழங்கி எங்களுக்கு நேரலையாகவும் இந்த இணைய வழி மூலமாக நடத்தியிருக்கிறார். அவருடைய இசையரங்கம் பல இடங்கள் நடந்திருக்கிறது. இங்கே கிருவா அம்மா சொன்னது போல அவர் ஏற்கனவே பல்கலைக்கழகத்திற்குலே விரிவுரையாளராக இருக்கிறார். அவர் அந்த வகையில சங்கீத பூஷணம். அவருக்கு நாங்கள் இன்னும் கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்கள் என்ன கேட்டாலும் இந்த நிகழ்ச்சியை கேட்டாலும் அந்த நிகழ்ச்சியில வந்து எங்களுக்கு உறுதுணையாயிருந்து இந்த இன்னிசையை வழங்கி கொண்டிருப்பவர். அடுத்தது எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் என்ன சொல்றது தலைமை ஆளராக இருக்கின்ற நிகழ்ச்சியின் முதுகெலும்பாக இருக்கின்றவர் எங்களுடைய பயிற்சி மைய தலைவர் சைவ புலவர் சித்தாந்த ஜெவமணி செல்லையா உமார் அவர்கள் எங்களுக்கு அந்த மிக முக்கியமான ஒரு விஷயம் என்றால் எங்களுடைய அந்த அப்பர் பெருமானுடைய வரலாற்றை பல ஆதாரங்கள் பூர்வமாக அகச்சார்ந்து புறச்சார்ந்து எல்லாத்தையும் எடுத்து காட்டி அவருடைய வரலாற்றையும் அவருடைய அந்த செயல்பாடுகளையும் அவருடைய சிறப்புகளையும் வடிவாக வாகீசரின் வாக்கும் வாழும் என்ற பொருள் பற்றி எங்களுக்கு நிறைய தந்திருக்கின்றார். அவருடைய அந்த ஆர்வமான அந்த அல்லது எங்களுக்கு தரக்கூடிய இந்த சிறந்த கருத்துக்கள் நிறைந்த உரையாக நாங்கள் இதை ஏற்றுக்கொள்கின்றோம். இந்த வகையில அவர் எங்களுக்கு பல நிகழ்ச்சிகளிலே இவ்வாறான உரைகளை எங்களுக்கு மட்டுமில்லை பல இடங்கள்லையும் பல ஆலயங்கள் வெளிநாடுகளில் நிறைய உரை எழுத்திருக்கிறார். மற்றது சிறப்பாக சொல்ல போனால் இந்த புராண படனம் என்பதற்கு இங்கே எங்களுடைய பகுதியிலே மிகவும் முக்கியத்துவம் வகித்து அவற்றை பயிற்றுவித்து வெளிநாடு மலேசியா போன்ற நாடுகளிலையும் அவற்றை நிகழ்த்தி கொண்டிருக்கிறவர். அவர்களுடைய அந்த அயராத முயற்சியால தான் இந்த சவி சிந்தாந்த பயிற்சி மையம் 23வது குருமுக சந்தானம் அவர்கள் மூலமாக இலங்கையில தோற்றுவிக்கப்பட்டது. அது
2010ஆம் ஆண்டு தொடக்கம் இன்று வரையும் அந்த செயற்பாடுகள் இயங்கி கொண்டு வருகின்றன. அந்த வகையில் ஐயா அவர்களை நாங்கள் மிகவும் மரியாதையாக வணங்கி இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு ஆக்கி அழைத்துக் கொண்டிருந்தமைக்கு அவருக்கு எங்களுடைய இதயபூர்வமான வாழ்வை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தது, இந்த நிகழ்ச்சிக்கு காரணகர்த்தாவாக இருக்கிறவர்கள் பார்வையாளர்கள், இந்த சைவ அடியார்கள், சைவ அன்பர்கள். ஐயா சொன்னது போல 51 பேரிலே கலந்து கொண்டோ இதை ஆரம்பத்தில் செய்து கொண்டிருந்தால் இன்றைக்கு 10 பேர் குறைந்திருந்தாலும் இந்த நிகழ்ச்சிகளை பூர்ணமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த அன்பு அடியார்கள் இருக்கிறபடியால் உலகத்தின் பல பாகங்களிலும், மலேசியா, ஆஸ்திரேலியா, இந்தியா, இலங்கை, புளோரிடா, மற்ற கனடா, இப்படி பல பகுதிகளிலும் இருந்து பல நண்பர்கள் இங்கே கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிகளை செயல்படுத்தியிருக்கிறார்கள், பலனை பெற்றிருக்கிறார்கள். இந்த உரையங்களுக்கு சைவ புலர் பரீட்சையை தொகுத்துகிற மாணவர்களுக்கும் நிறைந்த கருத்துக்களை தொகுத்து தருந்த உரையாக நாங்கள் எதிர்கொள்கிறோம். ஐயா அந்த உரையை செவிமடுத்து பயன்பட வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளையும் விடுத்து உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய இதயபூர்வமான மாலுரை தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கே இந்த அடுத்த சில விஷயங்களை கருத்துக்களை சொல்லுவோம். நாங்கள் திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரையந்தன் அடியார்க்கும் அடியேன். இதுதான் எங்களுக்கு இந்த திருநாவுக்கரசுடைய வரலாற்றை பெரிய புராணத்திலே பதிப்பதற்கு ஆள்கோள் கொடுத்த அடிகள். இது சுந்தரர் பெருமான் திருத்தொண்ட தொகையிலே இது எங்களுக்கு தந்திருக்கின்றார். இதை வைத்துத்தான் நம்பியாண்டார் நம்பி திருத்தொண்ட திருவந்தாதியையும் சேக்குலா பெருமான் இந்த பெரிய புராணத்தையும் தந்திருக்கிறார். அதிலே இந்த அப்பருடைய வரலாறு மிக தெளிவாக தந்திருக்கின்றது. அது ஒரு முக்கியமான செய்தியை நாங்கள் சொல்ல வேண்டும். அந்த பெரிய புராணத்திலே இந்த ஐயா சொன்னது போல இந்த அடியவர்கள் சிவனடியார்களை பற்றிய பல செய்திகளை தந்திருக்கிறார். அதுல முக்கியமான 2 செய்தியை மட்டும் குறிப்பிட்டு நான் நினைக்கிறேன். ஒன்று, ஆரம் கண்டிகை ஆடையும் கந்தையே, பாரம் ஈசன் பணியல தோன்றிலார், ஈர அன்பினர் யாதும் குறைவிலார், வீரம் என்னால் விளம்பும் தகைது என்று சொல்லி திருக்கூட்டை சிறப்புல 9வது பாடலே எங்களுக்கு தந்திருக்கின்றார். அதுல மிக முக்கியமானது, இந்த அடியவர்கள் எல்லாம் வீரம் மிக்கவர்கள். தங்களுடைய அந்த பக்தி நெறிகளில் நின்று அவர்கள் அந்த வீரத்தை காட்டியிருக்கிறார்கள். இந்த 4வது திருமுறையில 2வது பதிகம் முழுவதும் ஒருவர் தமர் நாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை என்று ஒவ்வொரு பாடலையும் இந்த அடியில் சொல்றார். நாங்கள் ஒருவர் தமர், நாங்கள் இறைவனுடைய சுத்தத்தவர், நாங்கள் பயப்பட மாட்டோம் என்றார். அந்த ஐயா குறிப்பிட்டது போல நாமார்க்கம் குடியெல்லவும் நம்ம எஞ்சோம் பல்லவமனுடைய கட்டளையும் மறக்கிற செய்தியை இங்கே பார்க்கிறோம். மற்றது இன்னொன்று சொல்லி ஐயா சொன்னதான், ஆளின் நாயகன் கையில இருக்கை கண்டல்லால் மாளும் முழுவதும் கொண்டு மீளேன். சரியா, என்ன நடந்தாலும் சரி, கால் உடைஞ்சாலும் சரி, கை உடைஞ்சாலும் சரி, ரத்தம் உடைஞ்சாலும் சரி, என்னுடைய குறிக்கோள் இறைவனை கையில காட்டி காண்பது. அப்ப அந்த வீரத்தை அங்கே காட்டுகிறோம். சரியா, அங்கே எங்களுக்கு இதை காட்டுறதை சொல்லியிருக்கிறார். அதை பார்த்துட்டு ஐயா சொன்ன பாட்டு தான், அண்ணிலே என்னை ஆண்டு கொண்ட அமுதே, இன்னிலே மறந்தருளிய வேதநாயகனே, கண்ணினால் கையிலையில் இருந்த நின்போல நன்னினாந்தோல நயந்தருள் புரி என்றார். அந்த கையில காட்சியை பார்க்கறதுக்கு அவர் கால் போனாலும் சரி, உடம்பு போனாலும் சரி, என்ன போனாலும் சரி, நான் பார்த்தே தீருவன் என்ற அந்த உறுதிப்பாட்டை இங்கே வடிவாக காட்டுகின்றார். முக்கியமான ஒரு சம்பவமாக சொல்லலாம். அடுத்தது ஐயா சொன்னது போல இந்த திருவங்க மாலையில இருமான் திருப்பங்களோ இருமாப்பு வரும் அடியாருக்கு, சிவனடியாருக்கு அந்த பல்களத் தென்னப்பட்டு சிறுமான் ஏந்திதன் சேவடிக்குள் சென்று அங்கு இருமான். இப்ப இறைவனுடைய திருவடிக்குள் இறைவனுக்கு அடியவனா இருந்தால் எனக்கு இருமாப்பு வருது என்று சொல்லி, சரியோ? அதைத்தான் இங்கே சிவஞான சித்தியார்ல ஒரு பாடல் இருக்கின்றது. 12வது ஐயா சொன்னது, இந்த மெய்கண்டார் சொன்ன அந்த 12வது சூத்திரத்துக்கு இணையான சொல்லப்படுகிறது. செங்கமல தாளினைகள் சேரலொட்டார் திருமலங்கள் அறுத்து ஈசன் நேசரோடும் செறிந்திட்டு அங்கவர்தம் திருவேடம் ஆலயங்கள் எல்லாம் அறநினைவே தொழுது இறங்கி ஆடி பாடி எங்கின் யாம் ஒருவருக்கும் எளியோம் அல்லோம்
யாவருக்கும் மேலானோம் என்று இறுமாப்பெய்தி, அங்கே அப்பர் சொன்னதை இங்கே அவர் அதை உறுதிப்படுத்துகிறார். இறுமாப்பெய்தி திங்கள் முடியார் அடியார் அடியோம் என்று தெரிந்தெடுவர் சிவஞான செய்துள்ளவரே. அப்ப அங்கே அவருடைய அந்த வீரத்தை அங்கே சொல்லுகின்றார். மற்றதை இன்னொருக்கா சொல்லுகின்றார். 4வது திருமுறையில 113வது 8வது பாடல். வானம் துளங்கிலன் மண்கம்பம் ஆகிலன் மால்வரையும் தானன் துளங்கி தலை தடுமாறிலன் கண்கடலும் மீனம் படிலன் விரிசுடர் விழிலன் வேலை நஞ்சுண்டு ஊனம் ஒன்றில்லா ஒருவனுக்கு ஆட்பட்ட உத்தமருக்கு. நான் சிவனுக்கு அடிமைப்பட்டவன், என்ன நடந்தாலும் எனக்கு பயம் இல்லை என்ற கருத்தை வடிவாக சொல்லியிருக்கின்றார். அது வந்து வீரத்துக்குரியது. இன்னொன்றை சொல்லிவிட்டு முடிக்கிறான். கேடும் மாக்கமும் கெட்ட திருவினார். இந்த சிவனடியாரை பற்றி நான் சொல்ல வர எங்களுடைய சேக்கிழார் பெருமான், ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்குவர் கூடும் மண்பினில் கும்பிடலை என்று வீடும் வேண்டா விரலில் விளங்கினார். இப்ப இது முக்கியமானது என்றால், அவருக்கு உளவார பணி செய்கிறவர். அந்த கோயிலுடைய வீதிகளில் பாதைகள் எல்லாத்தையும் இருக்கின்ற புல்லுகளை எல்லாம் எடுத்து கொத்தி செய்கிறவர். அதிலே ஒரு பாடலை சொல்லுகின்றார். திருநாவுக்கரசு புராணத்திலே 417வது பாடல். செம்பொன்னும் நவமணியும் சேன் விளங்க ஆங்கவையும் உம்பர் பிரான் திருமன்றில் பொருள் பருக்கையுடன் ஒக்க எம்பிரான் வாகீசர் உளவாரத்தினிலேந்தி பம்பல அமர் மென் பூங்கமல பாவியினர் புகறிந்தார். அப்ப அங்க அவருக்கு கொத்துற புல்லுக்குள்ள சேர்த்து கல்லும் மண்ணும் பருவத்து புல்லும் வரதோடு சேர்த்து இந்த பொன்னுகளும் மணிகளும் தங்கங்களும் எல்லாம் வர அவற்றே இந்த உளவாரத்தால கையாலே தொடாமல் உளவாரத்தாலே அள்ளி கொண்டு போய் அந்த ஆற்றிலே விட்டாராம். அவருக்கு அந்த பற்றில்லாத தன்மையை இங்கே காட்டுகின்றார். கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்குவிருந்த அவருடைய அந்த பற்றற்ற நிலையை இங்கே காட்டுகிறார். இன்னொரு செய்தியை சொல்லுவோம். இந்த அறம்பெயர் சிவபெருமானுடைய பற்றற்ற நிலையை, இவருடைய ஆசை இல்லாத நிலையை உலகுக்கு எடுத்து காட்டுவதற்காக தேவ அறம்பெயர்களை அனுப்பி ஆடைக்கிறார்கள். புல்லை கொத்தி செய்கிற அந்த வேலை, இந்த வேலையில ஆடைக்கிறார். சரி, அவரை அனுப்பும் போது அவர் என்ன செய்கிறார்கள்? ஆடுவார், பாடுவார், அலர்மாறி மேற்கொழிவார், கூடுவார் போன்று அணைவார், குழல் அவிழ இடைநுடங்க ஓடுவார், மாறபுகளுடன் மீள்வார், ஒளி பெருக நீடுவார், துயில் அசைய நிற்பாரும் ஆயினார். இப்படி பலவிதமாக சேட்டையெல்லாம் பண்ணி அவரை மயக்க பார்த்தார்கள். அவரை மயக்க முடியவில்லை. இதுதான் இங்கே அடுத்தது சொல்கின்றார். மாதவர் மருங்கு அணைய வந்தெய்தி, உங்களுடைய அப்பருக்கு முன்னுக்கு வந்து அவர்கள் சேர்ந்து அவரை அணைய வந்தெய்தி மதனவச காதலர் அவர் புரிந்து ஒழுகும். அப்படி அந்த காதலுடைய அந்த காம களியாட்டங்களை அவரை காட்டி கைதவங்களை செய்திடவும் பேதமல்லா ஓருணர்வில் பெரியவரை பொய்விக்க யாதும் ஒரு செயல் இல்லமையினால் எங்களால முடியாம போயிட்டு அப்படி அவரை மயக்க முடியவில்லை என்று சொல்லி அவர்கள் இறங்கி எதிர் அகன்றார், அங்கே விட்டு போயிருக்கிறார் சொல்றார். அப்ப இங்கே அதுக்கு அந்த பற்றற்ற நிலை, எந்திலையும் ஆசை இல்லாத நிலை இருக்கின்றது என்ற கருத்தை தெரிவித்து நிறைய விஷயங்களை சொல்லலாம் என்று சொல்லி நாங்கள் நிறைய செய்வோம். இந்த சித்திரை சடையமாப்ப சிறந்த வைகாசி மூலம் என்று சொன்னோம். அதே போல இங்கே நாவுக்கரசர் பாடலை தேவாரம் என்று சொல்லுவோம். சரியோ, சம்பந்தர பாடலை திருக்கடை பாப்புன்னு சொல்லுவோம். சுந்தர பாடலை திருப்பாடு என்று சொல்லி பெரியவர் வகுத்திருக்கிறார்கள். மற்றது சம்பந்தன் என்னை பாடினான், நாவரசன் சம்பந்தன் தன்னை பாடினான், நாவரசன் என்னை பாடினான், சுந்தரன் பொண்ணுக்கு பாடினான்னு சொல்றார்கள். அதை விட இன்னொன்றை சொல்லலாம். சம்பந்தர தமிழ் கொஞ்சு தமிழ், அப்பருடைய தமிழ் கெஞ்சி தமிழ். கெஞ்சி 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 இருக்கிறார். சரியோ, நீங்க பார்த்தா தெரியும், ஐயா சொன்னது போல அந்த 11 பாடல்கள் பாடும் வரைக்கும் திருமுறை காட்டு கதவு திறக்க இல்லை. நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்து நினையாது போது ஒருவன் இருந்தறியேன் என்று சொல்லி சலம்போடு தூவம் மறந்தறியேன், தமிழுடைய பாடல் மறந்தறியேன், எல்லாம் கேறனப்பா என்ற நோயத்தீர் என்று சொல்லி கெஞ்சுறார். அவரை பாடல் முழுக்க கெஞ்சறதை பார்க்கிறார். கெஞ்சி தமிழ். சுந்தரர் விஞ்சி தமிழ், அவர் பெரிய சொல்றார். புலம்போகீரே, சரியா அப்படி சொல்லி நிறைய சொல்றார். இப்படியான நிறைய விஷயங்கள் இருக்கின்றது அந்த வரலாற்றில. நாங்கள் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் அதை நாங்கள் விளக்கமாக பார்ப்போம். இந்த வகையிலே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு செவிமடுத்த அனைத்து அன்பு முழக்களுக்கும் மீண்டும் எங்களுடைய பயிற்சி மையத்தின் சார்பில், திருவாவுடைய ஆதீன சைவ சித்தாந்த பயிற்சி மைய கொழும்பு கிளையின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் எல்லா நலங்களும் வளங்களும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து எங்களுடைய
இதயபூர்வமான மகிழ்வுரை தெரிவித்து விடைபெறுகின்றோம். நன்றி. கிருபா டீச்சர். ஒரு மரபு சபையோர் கருத்து கிட கொடுக்கிறதோ சபைய கருத்துக்கு கேட்டு கொடுத்து ஒரு 5 நிமிஷம் கொடுக்கலாம். ஏதாவது சொல்லக்கூடியதா